குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நாம இந்த வகுப்புல என்ன பார்க்க போறோம்னா, 7th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். டேர்ம் 1ல 3rd யூனிட் பார்ட் 2 வீடியோ. ஏற்கனவே பார்ட் 1 வீடியோ வந்து பார்த்து முடிச்சிட்டோம். பாடத்தின் தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, மராத்தியர்கள் மற்றும் பேஷ்வாக்களின் எழுச்சி வந்து தக்கான பகுதியில வந்து எப்படி வந்துட்டு அவங்க வந்துட்டு கைப்பற்றினாங்கன்றத நம்ம பார்க்க போறோம். அந்த பகுதியில யார் இருந்தாங்கன்றத நம்ம இந்த சென்ற வகுப்புல வந்துட்டு பார்த்துட்டோம். அது காரணம் என்னன்னு புவியியல் கூறுகள் பார்த்தோம், மொழி பார்த்தோம், இலக்கியம் இதெல்லாம் நம்ம படிச்சிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சிவாஜியினுடைய சிவாஜியின் கீழ் மராத்திய நிர்வாகம் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்க்க போறோம். அப்போ சிவாஜிக்கு கீழ அந்த நிர்வாக முறை எப்படி இருக்குதுன்னு தான் பார்க்குறோம். அப்போ சிவாஜி வந்து பார்த்தீங்கன்னா, அரசியல் முறை வந்து 3 வட்டங்களாக பிரிச்சிருப்பாரு. அந்த 3 வட்டத்தினுடைய மையமாக இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவாஜி. அப்போ 3 வட்டங்கள் என்னன்னு பாருங்க. முதல் வட்டத்தில் பாருங்க, முதல் வட்டம், 2வது வட்டம், 3வது வட்டம். இந்த 3 வட்டத்துல பார்த்தீங்கன்னா, அவர் மேலாதிக்கம். முதல் வட்டம் பாருங்க, அவர் மக்களின் மீது அக்கறை கொண்டதனால் மக்கள் துன்பப்படுவதை அவர் அனுமதிக்கவில்லை. அப்ப மக்கள் மேல அக்கறையா இருந்தனால மக்கள் எந்த வகையிலும் துன்பப்படாமல் இருப்பதை அவர் பாதுகாத்தார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2வது வட்டத்தில் பாத்தீங்கன்னா அவர் மேலாதிக்கம் செலுத்தினாலும் நேரடியாக நிர்வாகம் பல நாடுகளை வந்து அவர் கைப்பற்றினாரு. கைப்பற்றி அந்த பகுதியை வந்து தன் அதிகாரத்தின் கீழே வந்துட்டு உரிமை வச்சிருந்தாலும் ஆனா நிர்வாகம் வந்து அவர் வந்துட்டு பண்ணல. அதாவது அட்மின் வந்து அங்க பண்ணல. ஆனா வந்துட்டு அந்த ரைட் மட்டும் அந்த நாட்டோட பகுதியை மட்டும் தனக்கு கீழே வந்து வச்சுக்கிறார். இதுதான் வந்து அதனுடைய 2வது பொருள்மா. அப்போ பாருங்க, மக்களை வந்துட்டு அவர் நிர்வாகம் பண்ணலைனாலும் எந்த மாதிரி வந்து மக்களை வந்து பாதுகாத்தார்னா, கொள்ளையடிக்கப்படுவதிலிருந்தும் சூறையாடப்படுவதும் மக்களை வந்து காப்பாற்றணும். அப்போ அதற்காக மக்கள் அவருக்கு சவுத் என்பது பார்த்தீங்கன்னா மொத்த வருமானத்தில் 1/4 வந்துட்டு எவ்வளவு வருமானம் வருதோ அந்த வருமானத்துல 1 பங்கு வந்துட்டு அரசிற்கு வந்துட்டு பாதுகாப்பு கட்டணமாக கொடுத்தாங்க. ஏன் வந்து பார்த்தீங்கன்னா கொள்ளையடிக்கிறது, சூறையாடுதல்னு அப்போல்லாம் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா டெல்லி சுல்தானி எல்லாம் நம்ம படிச்சிருப்போம். அதாவது முகமது கோரி இதெல்லாம் டெல்லி சுல்தானத்துலாம் பல பேர் வந்துட்டு அவரே வந்து எத்தனை முறை வந்து படையெடுத்து இந்தியாவிற்கு வந்திருப்பாருன்னு பார்த்தேன். ஏன்னா அவங்கெல்லாம் வந்து கொள்ளையடிக்கிறதா நோக்கம். அப்படி வந்தவங்க தான் அதுக்கு அப்படியே இங்கே தங்கிட்டு நாட்டையும் ஆட்சி செஞ்சிருப்பாங்க. அப்படி அந்த காலகட்டத்துல இதே மத்திய பகுதியில இந்த தக்கான பகுதியில பார்த்தீங்கன்னா இது தொடர்ந்து இருக்கும். அப்ப அதிலிருந்து பாதுகாக்கிறது தான் வந்துட்டு இவர் பாதுகாத்திருப்பாரு. அதற்கு ஒரு சன்மானமாக கொடுக்கப்பட்டது தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சவுத் என்பது பாதுகாப்பு கட்டணமாக மன்னருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்தேஷ்முகி என்பதுன்னு பார்த்தீங்கன்னா 10ல் 1 பங்கு அரசருக்கு கட்டணமாக இது வரியாக செலுத்த வேண்டும். அது வந்து பாதுகாப்பு கட்டணம். இது வந்து பார்த்தீங்கன்னா வரியாக வந்து அரசருக்கு வந்து செலுத்தணும். 10ல் 1 பங்கு சர்தேஷ்முகி. சவுத் என்பது 4ல் 1 பங்குமா. அதுக்கப்புறம் 3வது வட்டத்துல என்னன்னு பார்த்தீங்கன்னா கொள்ளையடிக்கிறது மட்டும்தான் வந்து நோக்கமாக இருந்தது சிவாஜிக்கு. வேற எந்த நோக்கமும் கிடையாது. அப்படியே அரசியல் முறை வந்து 3 வட்டங்களாக பிரிச்சு வச்சிருக்காரு. அவ்வளவுதான். இப்ப நம்ம அரசியல் முறை எப்படி வந்து நிர்வாகத்துறை ரீதியாக ஒவ்வொரு மினிஸ்டருக்கு கீழே வச்சிருக்கோமோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய அரசியல 3ஆக பிரிச்சுட்டார். அந்த 3க்குள்ளேயும் இதுதான் அவருடைய வட்டம்ன்றது கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் கிராமங்கள் பாருங்க. கிராமங்கள் வந்து எப்படி வந்துட்டு யாரால ஆளப்பட்டதுன்னு பார்க்கணும். தேஷ்முக் என்பவர்களால் கிராமங்கள் வந்து நிர்வகிக்கப்பட்டது. அப்ப பல கிராமங்களை நிர்வகிச்சவர் யாருன்னா தேஷ்முக். அந்த பல கிராமங்கள் எத்தனை இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 20லிருந்து 100 கிராமங்கள் வரைக்கும் இருந்துச்சு. அந்த ஒவ்வொரு கிராமத்தினுடைய தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம தலைவர். அந்த கிராம தலைவர் பெயர் என்னன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா பட்டேல்னு சொல்லுவாங்க. அதாவது மராத்தியர் ஆட்சி காலத்துல கிராம தலைவருக்கு என்ன பெயர்னு பார்த்தீங்கன்னா பட்டேலு. அந்த மொத்த கிராமத்திற்கு 100 கிராமத்திற்கும் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தேஷ்முக். ஒரு கிராமத்தினுடைய தலைவர் கிராம தலைவர், அவருக்கு பட்டேல் என்பது பொருள். பட்டேல் என்று அழைக்கப்படுவார். தேஷ்முக்னா வந்து 100 கிராமங்களுக்குள்ள இருக்கிறது வந்து அவர் நிர்வகிச்சிருவார். அப்போ இந்த தலைவருக்கு ஒரு 2 உதவியாளர்கள் இருந்தாங்க. ஒரு கணக்கரும் குல்கர்னி என்ற ஆவண காப்பாளரும் வந்துட்டு ஒருவரும் வந்து பணியாற்றம். எத்தனைன்னா ஒரு கணக்கர், குல்கர்னி என்ற பெயர் வந்து ஆவண காப்பாளர் வந்துட்டு ஒருத்தர் வந்து இவருக்கு கீழே வந்து இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் மைய அரசு ஒன்று இல்லாத, அதாவது சென்ட்ரலைஸ் பண்றதுக்கு மைய அரசு இல்லாத நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த உள்ளூர் சமுதாய அளவுல இருக்கிற அந்த பணிகள் எல்லாம் யாரு செஞ்சாங்க பாத்தீங்கன்னா இவங்க தான் செஞ்சாங்க. அந்த டைம்ல வந்துட்டு இவங்க தான் அதிகாரிகளாக உண்மையான அரசாங்கமாக செயல்பட்டவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த அதிகாரிகள் தான் வந்து செயல்பட்டு இருக்காங்க ஒரு மத்திய அரசு இல்லாத போது. அதுக்கப்புறம் நிர்வாக முறை பார்த்துட்டோம். இப்போ வந்து ராணுவம். அப்போ சிவாஜியோடைய ஆட்சி காலத்தில் ராணுவ முறை வந்து எப்படி இருந்ததுன்னு பார்க்கணும். ராணுவம் மீதும் ராணுவ வீரர்களுக்கும் பயிற்சி அளிப்பதிலும் சிவாஜி பார்த்தீங்கன்னா மிக பெரும் கவனம் செலுத்த. அப்போ ராணுவத்தின் மீதும் சரி, அந்த ராணுவத்தில் பணியாற்றக்கூடிய வீரர்களுக்கும் வந்து மிகப்பெரிய பயிற்சி அளிப்பதில் மிகப்பெரிய கவனம் வந்து இவர் வந்து செலுத்திருப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏன்னா வந்து பல பகுதிகளில் இருந்து அச்சுறுத்தல்கள் இருக்கும்போது தன்னுடைய ராணுவ படையை வலிமைப்படுத்தி அச்சுறுத்தல் இருந்து பாதுகாப்புக்கு தான் ராணுவத்தை வந்து வளப்படுத்தி வச்சிருந்தார். அப்ப தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துல காலாட்படை மட்டுமே அவரது ராணுவத்தின் முதுகெலும்பாக இருந்தது. அப்போ காலாட்படைக்கு முதுகெலும்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா
இந்த ராணுவத்தினுடைய முதுகெலும்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா காலாட்படை. எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துல. அதுக்கப்புறம் பின்னாளில் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா சிவாஜியின் படையெடுப்புகள் பார்த்தீங்கன்னா சமவெளியை நோக்கி வந்து நீட்சி பெற்ற போது குதிரைப்படைகள் வந்துட்டு எண்ணிக்கையில் பெருகி முக்கியத்துவம் பெற்றது. அதாவது ஆரம்பத்துல வந்து ஒரு ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா ராணுவ படையில வந்து காலாட்படை மட்டும்தான் இருந்தது. காலாட்படை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்துட்டு இவங்க இருக்குது எந்த பகுதின்னு பார்த்தோம் நம்ம அதாவது தக்கான பகுதியில. தக்கான பகுதியில இருந்து சமவெளி பகுதிக்கெல்லாம் போவாங்க இல்லையா? அந்த கங்கை டெல்டா இந்த பகுதியெல்லாம் இருக்குது இல்லையா? இந்த பகுதிகளுக்கு போகும்போது அவங்களுடைய அந்த நீட்சி அதாவது சமவெளிகளை நோக்கி அவங்களுடைய படையெடுப்புகள் வந்து மூவ் ஆகும்போது இவங்க வந்து எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா குதிரை படைகள் வந்து அதிகரிச்சது. அப்போ ஒவ்வொரு படை வீரனும் சிவாஜியால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அப்ப இந்த குதிரை படை வீரர்கள் இருக்காங்கல்ல, யார் வந்து அவங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணது, யார் வந்து தேர்ந்தெடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா அரசர் தான் தேர்ந்தெடுக்கப்படுறார். அது யார் அரசர்? சிவாஜி. அப்போ அவர் ஏற்கனவே படையில் பணியாற்றும் ஒரு வீரனின் பிணையில் அமர்த்தப்பட்டார். அப்போ அப்படி சிவாஜியால தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த வீரன் பார்த்தீங்கன்னா யாருக்கு கீழே வந்து பணியமர்த்தப்பட்டான்னா ஏற்கனவே அந்த படையில ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்களே அவருக்கு கீழே தான் இவர் போயிட்டு அமர்த்தப்படுவாருன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் தன்னுடைய கோட்டைகள் பராமரிப்பதிலும் பாதுகாப்பதிலும் சிவாஜி மிக முக்கிய கவனம் வந்து செலுத்தி ராணுவத்தை மட்டும் கிடையாது, அதே மாதிரி கோட்டைகளையும் பாதுகாக்கிறதுல முக்கியமாக கவனம் செலுத்தியிருக்காரு. அதுக்கப்புறம் பணி நிறைவு பெற்ற மிக போற்றப்பட்ட படை தளபதிகளின் பொறுப்பைகள் தான் கோட்டைகள் வந்து விடப்பட்டது. அப்ப இந்த கோட்டைகள்லாம் யாருக்கு கீழே இருந்ததுன்னா ஏற்கனவே அந்த படையை வழிநடத்தக்கூடிய தலைவர்கள் படை தளபதி அந்த படை தலைவிகள் வந்து ஓய்வு பெற்ற படை தளபதிகளுக்கு கீழே தான் வந்து அந்த கோட்டைகள் வந்து பராமரிக்கிறதும் சரி அதை பாதுகாக்கிறது யாரோட பணிகள்னு பார்த்தீங்கன்னா பணி நிறைவு பெற்ற படை தளபதியினுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ராணுவத்தை பார்த்தாச்சு, அவருடைய அரசியல் முறையும் பார்த்துட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிர்வாக முறை வந்துட்டு எப்படி வந்து இருந்ததுன்னு பார்க்க போறோம். அதாவது வந்து இப்போ எப்படி நம்ம வந்துட்டு மினிஸ்டர்களுக்கு கீழே வந்துட்டு எப்படி சிஎம்க்கு கீழே வந்து மினிஸ்டர்ஸ் இருக்குதோ அதாவது சட்டசபையில அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவருடைய அமைச்சரவை அதே மாதிரி வந்து அமைச்சரவை வந்துட்டு சிவாஜியுடைய காலத்துல வந்து எப்படி இருந்தது தான் பார்க்க போறோம். சிவாஜி 8 அமைச்சர்களை கொண்ட குழுவிற்கு அஷ்டபிரதான் என பெயரிட்டார். அஷ்டபிரதான்னா எத்தனை இதுதான் இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். அப்போ அஷ்டபிரதான் என்பது எத்தனை பேர் கொண்ட குழு பார்த்தீங்கன்னா 8 பேர் கொண்ட குழுமம். 8 பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா 8 அமைச்சர்களை கொண்ட குழுவிற்கு தான் அஷ்டபிரதான் என்பது யாரோட ஆட்சி காலத்துல? மராத்தியருடைய ஆட்சி காலத்தில். இதுதான் வந்து சின்ன சின்னதா கொஸ்டின் ஏரியா இந்த மாதிரி தான். அதுக்கப்புறம் ஸ்டேட்மெண்ட்டா கூட கேட்கலாம். அப்போ ஒவ்வொருவரும் ஒரு முக்கிய துறை கொண்டு எப்படி வந்துட்டு இப்போ வந்து நம்ம இருக்கும்போது எஜுகேஷன் மினிஸ்டர் அந்த மாதிரி ஒவ்வொரு துறை சார்ந்த மினிஸ்டர்ஸ் இருக்காங்க. இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்ரி மினிஸ்டர் இந்த மாதிரி இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவருடைய காலகட்டத்தில் இப்போ எத்தனை மினிஸ்டர் இருக்காங்கன்னு பாருங்க. இப்போ நம்ம எலெக்ஷன் நடந்துட்டு இருந்தது இல்லையா? அப்போ எத்தனை மினிஸ்டர் இருக்காங்க, எத்தனை பேருக்கு துறை கொடுப்பாங்க, மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க சட்டசபையில், இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. அது முதலமைச்சரும் சேர்த்தா இந்த மாதிரிலாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறதுக்கும் சரி பாலிட்டி படிக்கிறது கொஞ்சம் எளிமையாக இருக்குமா பார்த்து அப்படி தெரிஞ்சு கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 8 பேர் கொண்ட ஒரு அமைச்சரவை அதுல துறை சார்ந்து இருந்தாங்க. அப்ப மராத்திய பேரரசில் பார்த்தீங்கன்னா பேஷ்வா என்பவர் நவீன பிரதமருக்கு இணையர். நவீன என்னது தற்போது நடைமுறையில் இருக்கிற பிரதமர்னா யாரு? பிஎம் இருக்கார்ல, இப்ப பிஎம் யாருன்னு பாருங்க. அவருக்கு இணையானவர் தான் மராத்தியோட பேரரசுல பேஷ்வா என்பவர் இணையர். அப்போ பேஷ்வானா இப்ப பிரதமர்மா, பிஎம் இப்ப பிஎம் யாருன்னு பாருங்க. இந்த நவீன காலம் இப்போ தற்போது உள்ள காலத்துல. அப்போ உண்மையில் இவர்கள் சத்திரபதிகளுக்கு துணை அதிகாரிகளாக சேர்ந்தவர். இந்த பேஷ்வாக்கள் யாருன்னு சத்திரபதினா யாரு? சத்திரபதினா சிவாஜி. சிவாஜினா யாரு? மன்னர். அப்ப மன்னருக்கு துணை அதிகாரிகள் அவர் கூடவே இருந்தாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ துணை அதிகாரிகளாக இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேஷ்வாக்குகள் தான். அப்போ காலப்போக்கில் குறிப்பாக சாகு மகாராஜாவின் காலத்தில் இருந்து பேஷ்வாக்கள் உண்மையான மராத்திய அரசர்களாயினர். சத்திரபதிகள் பெயரளவிற்கான அரசர்கள் என்னும் நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. இப்ப நம்ம படிச்சிருப்போம் உண்மையான அரசு யாரு, அரசாங்கம் யாருன்னு படிக்கிறோம் இல்லையா? அதே மாதிரிதான் இவங்க வந்துட்டு பேஷ்வாக்கள் வந்துட்டு சாகு மகாராஜாவுக்கு முன்னாடி பேஷ்வாக்களாக இருந்தாங்க. ஆனா இவருடைய காலத்திற்கு அப்புறம் இவங்க வந்து மன்னர் ஆயிட்டாங்க. சத்திரபதிகள் மன்னர்கள் எல்லாம் பெயரளவுக்கு அரசர்களாக மட்டும் இருந்தாங்க. அவங்கதான் வந்துட்டு உண்மையான அரசராக இருந்த காலகட்டமா மாறிடுச்சு. எல்லாமே ரிவர்ஸ்ல ஆயிடுச்சு. அது ஏன்னா இவர் அந்த அளவுக்கு வந்துட்டு அந்த காலகட்டத்தில் அந்த பேஷ்வாக்கள் வந்துட்டு அந்த சாகு மகாராஜாவுக்கு வந்து பல இடங்களை கைப்பற்றி அவரை பாதுகாத்ததுனால வந்துட்டு இவர் வந்துட்டு ஒரு அந்த பொறுப்பை வந்து அவருக்கு அதிகமாக கொடுத்திருப்பாங்க. யாருக்குன்னா இந்த பேஷ்வாக்களுக்கு. அதனாலதான் பேஷ்வாக்கள் வந்து மன்னராகவும் மன்னர்கள் வந்துட்டு கொஞ்சம்
அரசர்கள் வந்து பேரளவுக்கு காரணமாகறதுக்கு ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருக்கும். அப்போ முகலாயர் நிர்வாக முறை பார்த்தீங்கன்னா சிவாஜியின் மீது செல்வாக்கு செலுத்தியிருந்தது. அப்போ சிவாஜிக்கு பார்த்தீங்கன்னா அந்த முகலாயருடைய நிர்வாகம் இருந்ததுல அந்த நிர்வாக முறை தான் வந்து சிவாஜிக்கு வந்து செல்வாக்கு வந்து செலுத்தின அந்த ஒரு மாடல் தான் இவர் வந்து ஃபாலோ பண்ணார். அப்ப நிலவரியானது உண்மையான விளைச்சலின் அடிப்படையில் நிர்ணயம் செய்யுது. நிலவரி வந்து எப்படி வந்து வசூல் செஞ்சாலும் இப்ப நம்ம நிறைய வந்து டேக்ஸ் வந்து பே பண்றோம். நம்ம எந்த வகையில வந்து டேக்ஸ் டேக்ஸ் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து பே பண்றது தற்போது. அப்போ அந்த பாத்தீங்கன்னா நிலத்துல இருந்து வரக்கூடிய அப்பெல்லாம் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா நிலவரி மட்டும்தான் பெரும்பாலும் இருக்கும். அதுக்கப்புறம் தான் இண்டஸ்ட்ரீஸ் வந்துச்சு. இப்ப பல வகையான வரிகள் வந்துருச்சு. ஆனா அந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா நிலத்துல வந்து விளையுது இல்ல விளைச்சல் அந்த விளைச்சல் எவ்வளவு விளையுதோ உண்மையான விளைச்சல் எவ்வளவு விளையுதோ அதன் அடிப்படையில தான் வந்து வரியை வந்து எடுத்தாங்க. அது வரி விளையலைன்னா விளையல விளைஞ்சிச்சுன்னா அதுக்கு வண்டன வரி எவ்வளவு விளையுது 10 மூட்டை விளையுதுன்னா அதுக்கு தகுந்த வரியும் 20 மூட்டை விளைஞ்சிச்சுன்னா அதற்கு ஏற்ற வழியை தான் கொடுத்துருப்பாங்க. விளையலைன்னா அது வரி கிடையாது. அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப விளைஞ்சா வரி வந்துட்டு அதன் அடிப்படையில வழங்கப்பட்டது கொடுத்தாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ ஐந்தில் 3 பங்கு அதாவது 5 பங்கு விவசாயிகளுக்கு ஒதுக்கப்பட்டு 2 பங்கு பார்த்தீங்கன்னா அரசரால் எடுத்துக்கொள்ளது. அப்போ மொத்தம் வந்துட்டு நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும் 5 மூட்டை விளையுதுமா 5 மூட்டை விளையுதுன்னா 3 மூட்டை விவசாயம் பண்ண விவசாயிகளுக்கும் அந்த 2 மூட்டை யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா மன்னருக்கும் வரியாக கொடுக்கப்பட்டது. அப்போ நிலத்துல வந்து மொத்தமும் ஒரு ஏக்கர் நிலத்துல ஒரு 5 மூட்டை விளையுதுன்னா 5ல வந்துட்டு 3 மூட்டை விவசாயிகளுக்கும் 2 மூட்டை மன்னருக்கும் வரியாக செலுத்தப்பட்டது. அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு மராத்தியருடைய காலகட்டத்துல. அதுக்கப்புறம் நீதித்துறை அதுக்கப்புறம் வந்தா எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும். நீதித்துறைனா எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும். நீதித்துறையில பார்த்தீங்கன்னா சிவில் வழக்குகள் பஞ்சாயத்து எனப்படும் கிராம குழுக்களால் தீர்த்து வைக்கப்பட்டன. சிவில்னா என்னதுமா நிலம் சம்பந்தப்பட்ட அதாவது நிலத்தினுடைய அண்ணன் இப்போ அண்ணா அண்ணா தம்பி நிலம் சொத்து பிரச்சனை இருக்குது. அப்போ அந்த சொத்து பிரச்சனைகள்லாம் யார் தீர்த்து வச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிராம குழுக்களால் தான் தீர்த்து வைக்கப்பட்டது. பஞ்சாயத்து எனப்படும் கிராம குழுக்கள் தான் அந்த நில பிரச்சனைகளை சொத்து பிரச்சனைகளை தீர்த்து வைக்கப்பட்டது. ஆனா குற்றவியல்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சிவில் இது வந்து கிரிமினல்மா. கிரிமினல்னா நீ எப்படி பார்த்தீங்கன்னா சண்டை சச்சரவு போர் அடிதடி இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா. இந்த வழக்குகள்லாம் பார்த்தீங்கன்னா சாஸ்திரங்கள் எனப்படும் இந்து சட்ட நூல்களின் அடிப்படையில் விசாரிக்கப்படும். அப்ப குற்றம் பார்த்தீங்கன்னா அதாவது வந்து கிரிமினல்னா வந்து கிரிமினல் கேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்தோம்னா இப்போ ஒரு சொத்து பிரச்சனை நம்ம எங்க போவோம் கோர்ட்டுக்கு போவோம் சிவில் தான் தீர்த்து வைக்கும். அதே ஒரு அடிதடினா போலீஸ் ஸ்டேஷன் போறோம். இதுதான் ஒரு கான்செப்ட் இப்படி தெரிஞ்சுக்கணும். அப்போ குற்றவியல் வழக்குகளை வந்துட்டு அந்த சட்டத்துல வந்து அந்த காலத்துல பாத்தீங்கன்னா மனு சாஸ்திரங்கள்லாம் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. அந்த சாஸ்திரத்தின் படி இந்து சட்ட நூல்கள்ல எப்படி இருந்ததோ ஒரு குற்றத்திற்கு இதுதான் தண்டனைன்னா அதன் அடிப்படையில வழங்கப்பட்டது. ஆனா நிலத்தில பிரச்சனைனா அதை கிராம குழுக்கள் அதாவது பஞ்சாயத்து என்று சொல்லக்கூடிய பஞ்சாயத்து ஊர்ல நீங்க பாத்தீங்கன்னா சொத்து பிரச்சனையா பஞ்சாயத்து கூட்டுவாங்க. நீங்க படத்துல எல்லாம் பாப்பீங்க இதுக்கு அண்ணாவா தம்பியா இந்த மாதிரி சொத்து எடுத்துக்கோ அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதேதாம்மா. அப்ப சொத்துனா வந்து பஞ்சாயத்து மூலியம் குற்றம்னா யாருன்னா நூல்கள் அதாவது நம்ம இப்ப இருக்கிற கான்ஸ்டிடியூஷன் புக் இருக்குது அதன் அடிப்படையில தீர்த்தாங்கன்றது ஞாபகம் வச்சுக்கோம். அப்போ அதுதான் வந்துட்டு நீதித்துறையினுடைய அந்த காலகட்டத்துல நீதி அமைப்பு தான் இப்படி இருந்தது. அதுக்கப்புறம் அஷ்டபிரதானின் பொறுப்புகள் நம்ம படிச்சுல அஷ்டபிரதான் 8 அமைச்சரவை கொண்டது. அவங்களுடைய பொறுப்புகள்லாம் என்னன்னு பார்க்கணும். பாருங்க பந்த் பிரதான் அல்லது பேஷ்வா இவங்க 2 பேருக்கு பந்த் பிரதானாலும் ஒண்ணுதான் பேஷ்வானாலும் ஒண்ணுதான். இந்த ரெண்டுத்துக்கும் என்ன பொருள்னு பார்த்தீங்கன்னா பிரதம அமைச்சர் இப்போது இருக்கிற பிஎம்க்கு இணையானவர் தான். மராத்தியுடைய காலகட்டத்துல பந்த் பிரதான் அழைக்கப்படார் இல்லாட்டி பேஷ்வா என்று அழைக்கப்படார். 2 பெயர்கள்மா. நிதி அமைச்சர்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா அமர்த்தியா அதுக்கப்புறம் மஜும்தார் நம்ம படிச்சிருக்கோம். பொருளாதாரத்துல வந்துட்டு அமர்த்தியா சென் வந்து படிச்சிருக்கோம். அப்போ நிதினா என்னன்னா எக்கானமி எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ நிதி சார்ந்ததுன்னா அமர்த்தியா அல்லது மஜும்தார் இது வந்து நிதி அமைச்சர். தற்போதைய நிதி அமைச்சர் யாருன்னு இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தெரியும் இருந்தாலும் சும்மா ஒரு ஜென்ரலா பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சுர்னாவிஸ் மற்றும் அல்லது சச்சிவ் இந்த ரெண்டுத்துக்கும் யாருன்னு பார்த்தீங்கன்னா செயலர்னா சுர்னாவிஸ் அல்லது சச்சிவ் இவர் தான் செயலர்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வாக்கிய நாவிஸ் என்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா உள்துறை அமைச்சர். உள்துறை அமைச்சருக்கு என்ன பெயர்னு பார்த்தீங்கன்னா என்ன பெயர்னு பார்த்தீங்கன்னா வாக்கிய நாவிஸ். அதாவது நீங்க எப்படி நாக்கு எங்க இருக்குன்னா உள்ளதான் இருக்குதுன்னு ஞாபகம் வச்சோம். வாய்க்குள்ளதான் நாக்கு இருக்கு. அப்படி ஒரு மறக்காது உங்களுக்கு. அப்போ உள்துறை அமைச்சருக்கு வாக்கிய நாவிஸ். அதுக்கப்புறம் சர் ஹி நௌபத் அல்லது சேனாதிபதி தலைமை தளபதி நம்ம படிச்சிருப்போம். படையை வந்து வழிநடத்தி போறவர் வந்து தலைமை தளபதி யாருன்னா சேனாதிபதி. அதற்கு சேனாதிபதி நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனா சர் ஹி நௌபத் இது வந்து இன்னொரு பெயர் யாருக்கு தலைமை தளபதிக்கான இன்னொரு பெயர். அதுக்கப்புறம் வெளியுறவுத்துறை அமைச்சர். வெளியுறவுத்துறை அமைச்சர் தற்போது யார் பாருங்க உள்துறை அமைச்சர் யாருன்னு பாருங்க. அதுக்கப்புறம்
தளபதி யாருன்னு பாருங்க. இதெல்லாம் கட்டாயம் நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தலைமை தளபதி யாருன்னு பாருங்க. இதெல்லாம் தெரிஞ்சுங்க. இப்போ கரண்ட் அஃபேர்ஸ். நிதி அமைச்சர் யாருன்னு பாருங்க. தற்போது பிரதம அமைச்சர் தற்போது கூட கரண்ட் கூட நீங்க பொருத்திக்கிட்டுனா மறக்காதுங்க. அதுக்கப்புறம் இங்கே கூட எழுதி வச்சுக்கோங்க. அப்போ இதை கூட சேர்த்து படிக்கும்போது உங்களுக்கு மறக்காது. அதுக்கப்புறம் பாருங்க நியாயதிஸ் சுமந்த் அல்லது துபிர். இது வந்து பாத்தீங்கன்னா வெளியுறவுத்துறை அமைச்சர். வெளியுறவுத்துறை அமைச்சர் யாருன்னு பாருங்க. சுமந்த் அல்லது துபிர். நீங்க மறக்குதுன்னா இப்போ உள்துறைன்னா நாக்கு வந்துட்டு உள்ள இருக்குது. நாக்கு அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. தளபதி இதை படிச்சிட்டோம். சேனாதிபதி இது மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சு. சுமந்துன்னா வெளியில போகணும்னு நமக்கு சுமந்துட்டு போகும் அப்படின்றது ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கணும். இது துபீர் என்பது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தலைமை நீதிபதி. நீதிபதி எப்படி இருப்பாங்க? எப்பவுமே நியாயமா தான் நீதி வழங்குவாங்க. அப்போ நியாயதீஸ் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தலைமை அர்ச்சகர். அர்ச்சகர்னா யாரு? பண்டிட்னு தான் சொல்லுவாங்க. அப்போ பண்டிட் ராவ் என்பது யாருன்னு பார்த்தீங்கன்னா தலைமை அர்ச்சகர். இதோட வந்துட்டு அந்த அஷ்டபிரதானினுடைய பொறுப்புகள் என்னென்ன அவங்களுடைய பொறுப்புகள். இப்ப மினிஸ்டர்ஸ் இருக்காங்களே என்னென்ன துறை சார்ந்தது அதுதான் வந்துட்டு இந்த கொடுத்துருக்காங்க. வேற எதுவும் இல்லை. இப்படி பொறுத்தீங்கன்னா மறக்காது. அதுக்கப்புறம் சாம்பாஜி. சாம்பாஜி யாருன்னு பார்க்கலாம் வாங்க. சிவாஜியை தொடர்ந்து சிவாஜியை நம்ம படிச்சோம். அப்ப சிவாஜி அடுத்து யாருன்னு பாத்தீங்கன்னா அனாஜி தத்தாவுடனான சச்சரவிற்கு பின்னர், அதாவது சிவாஜி வந்துட்டு இறந்துட்டாரு. அவருக்கு அப்புறம் வாரிசுரிமை சண்டை வந்திருக்கும். அது யாருன்னு பாத்தீங்கன்னா அனாஜி தத்தாவுடைய சச்சரவு ஒண்ணு ஏற்பட்டதுக்கு அப்புறம் சாம்பாஜி வராரு. அப்ப சிவாஜிக்கு முன்னாடி அனாஜி தத்தாவுடைய சச்சரவு ஏற்பட்டது. அவருக்கு அப்புறம் சாம்பாஜி வராரு. சாம்பாஜி பாத்தீங்கன்னா பொறுப்பும் ஏற்றுறாரு. ஆகவே குடும்ப சண்டைகள் மராத்திய அரசியல் சிராய்ப்புகளை ஏற்படுது. அப்போ இந்த வாரிசு சண்டை வரும் இல்லையா, அதை வந்துட்டு அரசியல்ல வந்து ஒரு சில சின்ன பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்திச்சு. அப்படி ஏற்படுத்தினால மார்வார் ரத்தோர் குடும்பத்தை சேர்ந்த, அதாவது மார்வார்னா நீங்க மகாராஷ்டிராவில மத்திய பிரதேஷ் இந்த பகுதிகளும் பாத்தீங்கன்னா நம்ம குடும்ப பெயர்கள் சொல்லணும். நம்ம ஊர்ல பட்ட பெயர்கள்லாம் எடுத்துட்டாங்கன்னு நம்ம படிச்சிருப்போம். யாரு ராவ் பகதூர் இந்த மாதிரிலாம் எடுத்துட்டாங்கன்றது நம்ம படிச்சு இல்லையா. அதே மாதிரிதான் ராத்தோர் என்பதுன்னு பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரால இருக்கிற ஒரு பட்ட பெயர் தான், குடும்ப பெயர் தான் ராத்தோர். அப்ப மார்வார் ராத்தோர் என்ற குடும்ப பெயர் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா குடும்பத்தை சார்ந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா துர்கா தாஸ். பாத்தீங்கன்னா அவுரங்கசீப்பிற்கு எதிராக கலகம் செய்த அவரது மகன் அக்பர் ஆகியோர் மகாராஷ்டிராவிற்கு வந்தனர். அப்ப இவர் அவுரங்கசீப்புடைய மகன் யாருன்னு பாத்தீங்கன்னா அக்பர். இவங்க வந்துட்டு மகாராஷ்டிராவுக்கு வந்தாங்க. வந்ததுனால அவர்கள் சாம்பாஜியின் அரசவையில் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டாங்க. அப்போ அங்கிருந்து அப்பாவுடைய பிரச்சனை ஏற்பட்டது அவுரங்கசீப். மகாராஷ்டிராவுக்கு வந்ததுனால அவருக்கு வந்து பாதுகாப்பு கொடுத்தவர் யாருன்னா சாம்பாஜி. ஏன்னா அவர் தான் இங்க மகாராஷ்டிராவில் வந்து மன்னரா இருக்காரு. அப்போ அவர் டெல்லியில இருந்து அப்பா கூட சண்டை போட்டுட்டு இங்க தெற்கு பக்கம் வராரு. வந்ததுனால அடைக்கலம் கொடுத்த இவரு தன்னுடைய பாதுகாப்பாக அரசவையில தங்க வச்சுறாரு. அப்படி தங்க வைக்கப்பட்டதுனால அவுரங்கசீப்புக்கு வந்துட்டு சாம்பாஜி மேல கோபம் வருது. தன்னோட மகனை வந்துட்டு அவங்க 2 பேருக்கு வந்துட்டு சண்டை இருக்கு. ஆனா வந்து பாதுகாப்பு கொடுத்தனால தன்னுடைய மகனுக்கு அடைக்கலம் கொடுத்தனால அவர் மேலக்கு இவருக்கு கோபம் வந்தனால அதுதான் இவங்களுக்கு பிரச்சனைக்கான காரணமாக. இது காரணம் ஏன்னா அவருடைய மகனுக்கு இங்க பாதுகாப்பு கொடுத்ததுனாலதான் சிவாஜியுடைய மகனான சாம்பாஜிக்கும் அவுரங்கசீப் இங்க வர்றதுக்கே காரணம் அவருடைய மகனுக்கு பாதுகாப்பு கொடுத்ததுதான் காரணமா. இது கூற்று காரணத்தை தெரிஞ்சுக்கணும். ஒரு கான்செப்டா புரிஞ்சுக்கணும். எதுன்னு நீங்க கதையா அப்படியே ஒரு மனசுல வச்சுக்கிட்டா கூட இதை நீங்க ஆன்சர் பண்ணும். கான்செப்டா கேட்டா கூட ஏன் வந்து இவர் வர்றதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தா இதுதான் ரீசன். அதுக்கப்புறம் சாம்பாஜியின் அவுரங்கசீப் சாம்பாஜியை ஒழித்து கட்ட அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்ட. ஏன்னா இது வந்துட்டு பெருசா அவர் எடுத்துக்கிட்டார். யாரு? அவுரங்கசீப் வந்துட்டு தன்னுடைய மகனுக்கு பாதுகாப்பு கொடுத்ததுனால இது பெரிய இஷ்யூஸா அவர் எடுத்துக்கிட்டதுனால அவர் ஒழித்து கட்டுன்றதுக்காக அவுரங்கசீப் வந்துட்டு பல முயற்சிகள் வந்து மேற்கொள்றார். அப்போ சாம்பாஜியின் தலைமையிலான மராத்தியர்கள் முகலாயரை எதிர்க்கும் நிலையில் இல்லை. அப்போ சாம்பாஜியினுடைய தலைமையில் இருக்காங்களே மராத்தியர்கள் முகலாயரை எதிர்க்கக்கூடிய நிலையில இல்லாததுனால இவர் வந்து உள்ள வர்றதுக்கு காரணமாயிடுது. அப்போ சிவாஜியில அவுரங்கசீப்போடு எப்படி தக்கான பகுதிக்கு வர்றதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவர் எதிர்க்கிறதுக்கு மனநிலைமையில யார் இல்ல, இந்த மராத்தியர்கள் இல்ல. யாருடைய தலைமையில் இருந்த மராத்தியர்கள்? சாம்பாஜி காலகட்டத்தில இருந்த மராத்தியர்களால இவர் அவுரங்கசீப் எதிர்க்க முடியாதனால இவர் வந்து உள்ள இங்க தங்குறதுக்கு சூழ்நிலை உருவாடு. எப்போ வராருன்னு பாத்தீங்கன்னா 1681 அவுரங்கசீப் தானே தக்காணத்தை வந்தடைந்தார். அப்போ அவர் என்ன செய்யறாருன்னு பாத்தீங்கன்னா தன்னுடைய மகனுக்காக 1681 வராரு. இவரை வந்துட்டு அடைக்கலம் கொடுத்ததுனால இவரை வந்து அடிக்கிறதுக்காக. அப்படி வந்த அவர் பீஜப்பூர் கோல்கொண்டா கைப்பற்றி இணைப்பதே அவுரங்கசீப்பினுடைய முக்கிய நோக்கமாக இருந்தது. அப்போ இந்த கோல்கொண்டா பீஜப்பூர் எல்லாம் யார்கிட்ட இருந்தது?
சுல்தான் கிட்ட இருந்தது. அப்போ 1687 இவ்விரு சுல்தானியங்களும் அவுரங்கசீப் கிட்ட வந்து விழிச்சிடுந்துச்சு. இவருடைய நோக்கம் என்ன? அவரை அழிக்கணும், இந்த 2 பகுதிகளும் கைப்பற்றணும். இந்த 2ம் விழிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் சாம்பாஜியும் வந்துட்டு கொல்லப்பட்டிருப்பாரு. இதுதான் வந்து நடந்திருக்கு. அவர் அங்கிருந்து இங்க வந்ததுக்கு அப்புறம். அப்போ 1687 இந்த 2 சுல்தானிகளை அவர் கைப்பற்றிட்டு, பிறகு பார்த்தீங்கன்னா, காலப்போக்கில் சாம்பாஜி கைப்பற்றப்பட்டு சித்திரவதைக்கும் உள்ளாக்கப்பட்டும் கொல்லவும் கொண்டிருப்பார் அவரை வந்துட்டு. அதுக்கப்புறம் பாருங்க, இப்போ சாம்பாஜி தம்முடைய குடும்ப அர்ச்சகர், சாம்பாஜியை பத்தி மட்டும் சொல்லியிருக்காங்க. அவருடைய குடும்ப அர்ச்சகர் யாருன்னு பாத்தீங்கன்னா கவி கலாஷ் என்பவர் ஒழுக்கக்கேடான செல்வாக்கிற்கு ஆட்பட்டிருந்தார். அப்ப சாம்பாஜியுடைய குடும்ப அர்ச்சகர் யாருன்னா கவி கலாஷ். அவரால இவர் என்ன பாத்தீங்கன்னா ஒரு ஒழுக்கக்கேடான செல்வாக்கு ஆட்படும். ஏன்னா அவருக்கு கீழே தான் இவர் பெரும்பாலும் இருந்ததுனால அவருடைய பழக்க வழக்கங்கள்லாம் சாம்பாஜிக்கும் கொடுத்திருப்பாரு. அப்ப சிவாஜி ஆக்ராவில் இருந்து தப்பிச்சாருன்னு படிச்சு நம்ம பழக்கூடையில இருந்து யாரால அங்க போயிருப்பாரு, எப்படி வந்துட்டு அவர் தப்பிச்சிருவதெல்லாம் நம்ம சென்ற வகுப்புல பார்த்தோம். அதுக்கப்புறம் அப்படி வந்தபோது ஆக்ராவில் இருந்து தப்பிய போது வாரணாசியில் கவி கலாஸ் சாம்பாஜியின் பாதுகாவலராக இருந்தார். அப்போ எங்க இருந்தாருன்னு பாத்தீங்கன்னா இவர் வந்து ஆக்ரால இருந்து தப்பிக்கிறாரு. ஆக்ரா எங்க இருக்குது? அது வந்துட்டு உத்தரப்பிரதேசம். அதே மாதிரி வாரணாசி எங்க இருக்குது? இதுவும் வந்து உத்தரப்பிரதேசத்துல இருக்கிற ஒரு பகுதி தான். அப்ப அந்த பகுதியில பாதுகாவலராக சாம்பாஜிக்கு இருந்தவர் யாருன்னா இந்த கவி கலாஷ் தான். அதுக்கப்புறம் பின்னர் சாம்பாஜியை பத்திரமாக ரெய்காருக்கு அழைத்து வந்துட்டு இருப்பாரு. அங்கிருந்து வாரணாசியிலிருந்து ரெய்காருக்கு அழைக்க வந்துட்டு இருப்பாரு யாருன்னா இந்த கவி கலாஷ். அப்ப அனைத்து விஷயங்களும் சாம்பாஜி அவரின் வழிகாட்டுதலை எதிர்பார்த்ததால் அரச சபையில் அவரின் முழுமையான மேலாதிக்கம் நிலவியது. அப்போ எல்லாமே பாத்தீங்கன்னா இவருடைய வழிகாட்டுதலே எல்லாமே அவர் கூடவே இருந்திருக்காரு. அவர் தான் இவரை பாதுகாத்திருக்காரு. அவரால் தான் இங்க ரேகாருக்கே வந்திருக்காரு. அப்போ ஒருத்தரை டிபெண்ட் பண்ணி அவரை சார்ந்து இவர் இருந்ததுனால முழுமையாக என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா மேலாதிக்கம் அவரால் இவருக்கு அவருடைய மேலாதிக்கம் தான் இவர்கிட்ட இருந்தது. அப்ப கவி கலாஷ் மிகவும் புகழ்பெற்ற கவிஞர், அறிஞர் மற்றும் மாந்திரகம் செய்வராக இருந்திருப்பாரு. அப்போ கவி கலாஷ் என்பவர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு அறிஞராகவும் இருந்திருக்காரு, கவிஞராகவும் இருந்திருக்காரு, மாந்திரகம் தெரிஞ்சவராகவும் இருந்திருக்காரு. அப்போ இதனால் அரசவையில் இருந்த வைதீக இந்துக்கள் அவர் மீது ஆழமான வெறுப்பை கொண்டிருந்தார். அப்போ வைதீக இந்துக்கள்னா யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த பாரம்பரியம் வைதீகம்னு என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த மரபு சார்ந்த பழக்க வழக்கங்களை பின்பற்றக்கூடிய இந்துக்கள்மா. அப்போ அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மாந்திரங்கள்லாம் செஞ்சா ஒத்துப்பாங்களா? அப்போ அவங்களுக்கெல்லாம் இவர் மேல வந்து வெறுப்பு வந்தது. யார் மேல? அந்த கவி கலாஷ் மேல. ஆகவே இருவரும் அவுரங்கசீப்பின் கட்டளையின்படி அனைத்து வகைப்பட்ட சித்திரவதைக்கும் உள்ளாக்கப்பட்டு கொல்லப்பட்டிருப்பாங்க. அப்போ சாம்பாஜி என்ன செஞ்சாங்கன்னு பாத்தீங்கன்னா முகலாய படைகள் சாம்பாஜியை வந்துட்டு கைது செய்து கவிலாஷும் கூட இருந்திருப்பாரு. 2 பேரையும் கைது செய்து அவுரங்கசீப்பின் கட்டளையிட்டதன் அடிப்படையில இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா சித்திரவதை செய்யப்பட்டு கொல்லப்பட்டிருப்பாங்க. இதுதான் வந்துட்டு எப்படி வந்து சாம்பாஜி வந்து கொல்லப்பட்டாருன்றதுதான். இப்போ சாகு மகாராஜா. இப்போ நம்ம சிவாஜி பார்த்துட்டோம், சாம்பாஜி பார்த்துட்டோம், சாகு மகாராஜா. சாகு மகாராஜா எப்படி வந்து உள்ள வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாம் வந்துட்டு பேஷ்வாக்கள். எப்படி வந்துட்டு இவங்க வராங்கன்றத பார்க்க போறோம். இவரோட காலகட்டத்தில் தான் வந்து பேஷ்வாக்கள் வராங்க. அப்போ சிவாஜிக்கு பின்னர் அவருடைய பேரன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சாம்பாஜியுடைய மகனான ஷாகு. இவர் எப்போ வரான்னு பார்த்தீங்கன்னா 1708 முதல் 1749 வரைக்கும் ஆட்சியில் இருக்கிறார். இவரு சிவாஜியினுடைய பேரன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சாகு மகாராஜா. கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் இருந்திருப்பாரு. சாகு என்றால் என்னன்னு பார்த்தீங்கன்னா நேர்மையானவர் என்று பொருள். அப்போ சிவாஜியிடம் இருந்து இவரின் குணநலன்களை வேறுபடுத்தி காட்டுவதற்காக இப்பெயர் அவுரங்கசீப்பால் வைக்கப்பட்டது. அவுரங்கசீப்பும் பார்த்திருப்பாரு, சிவாஜிக்கு தான் வந்து ரொம்ப கான்ட்ரவர்சி இருந்திருக்கும். அப்போ அவருக்கு ஏன்னா மலை எலி நிறைய இருந்திருக்கும். அவர் வந்து அந்த தக்கான பகுதிகள்ல மறைந்திருந்து தாக்குறது இது எல்லாமே கொரியலா போர் முறையெல்லாம் செஞ்சிருப்பாரு. அதை பத்தி எல்லாமே தெரிஞ்சிருக்கும். அப்போ அவரை கிட்ட இருக்கிற இந்த குணநலன்கள்லாம் இவரை வந்து வேறுபடுத்தி காட்டணும். ஏன்னா இவர் அந்த யாரு அவுரங்கசீப் வந்துட்டு தக்கான பகுதிக்கு எப்போ வந்திருப்பாரு 1681 வந்து 1707 வந்து இறந்திருப்பாரு. இவர் 8 தான் பதவிக்கு வராரு. 707 அவுரங்கசீப் வந்து இறந்திருப்பாரு. தக்காணத்திலே இறந்திருப்பாருன்னு நம்ம படிச்சிருப்போம். அப்போ இவர் வந்து பாத்தீங்கன்னா அப்போ சின்ன குழந்தையா இருக்கும்போது இவர் பெயர் சூட்டிருப்பாரு இல்லையா? அதுக்கப்புறம் மன்னரா ஆயிருந்தாலும் இவர் பெயர் சூட்டப்பட்டது யாருன்னு பாத்தீங்கன்னா அவுரங்கசீப் தான் சூட்டியிருப்பாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா ஷாகு. ஷாகுன்னு என்ன பொருள்னு பாத்தீங்கன்னா நேர்மையானவர். ஏன் அப்படி வச்சாருன்னு பாத்தீங்கன்னா சிவாஜி கிட்ட இருந்து இருக்கிற அந்த குணத்தை வந்து வேறுபடுத்திருக்காரு இடப்பட்ட பெயர் தான் இந்த ஷாகு என்ற பொருள் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ 18ஆம் நூற்றாண்டினுடைய முதல் பாதி பகுதியில் அரசு அதிகாரம் ஒருங்கிணைக்கப்பட்டது. அப்போ 18ஆம் நூற்றாண்டுடைய இப்போ 1749 இல்லையா? அப்போ 1749 50 வரைக்கும் முதல் ஃபர்ஸ்ட் ஆஃப். அதுக்கப்புறம் இரண்டாவது பாதி தான் 1750 இருந்து 1800 வரைக்கும் இல்லது 799 800 வச்சுக்கோங்க. அப்போ அதுல இருந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இரண்டாவது செகண்ட் ஆஃப். அப்போ முதல் பாதி
பாதி பகுதியில் அரசு அதிகாரம் ஒருங்கிணைக்கப்பட்டது 18ஆம் நூற்றாண்டுடைய முதல்ல 1749க்குள்ள முதல் பாதி பகுதியில வந்து அரசு அதிகாரம் ஒன்றாக இணைக்கப்பட்டது. அப்போ சாகுவிடம் பார்த்தீங்கன்னா பணி செய்தோருக்கு அதிகாரப்பூர்வமான உரிமைகள் வழங்கப்பட்டதன் மூலம் இவ்வதிகார ஒருங்கிணைப்பு செய்யப்பட்டது. அப்போ சாகுவிடம் என்ன செஞ்சாங்க, கீழே வேலை செஞ்சிருந்தாங்க இல்லையா, யாரு இந்த பேஷ்வாக்கள்லாம், அந்த பேஷ்வாக்களுக்கெல்லாம் எந்த மாதிரி உரிமைகள் பட்டினா அதிகாரப்பூர்வமான உரிமைகள் வழங்கப்பட்டதுனால இந்த அதிகாரம் வந்து ஒருங்கிணைப்பு செய்யப்பட்டது. அப்ப எல்லாருக்கும் ஒன்றிணைக்கப்பட்டது. இப்ப இவங்களுக்கும் அதிகாரம் கொடுத்ததுனால இவங்களும் உள்ள வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ஷாகு மகாராஜாவின் 40 ஆண்டு ஆட்சியின் போது மராத்தியரின் கட்டுப்பாட்டின் கீழ் இந்த பகுதிகள்லாம் அதிகரிச்சுச்சு. அப்போ இவர் வந்து 40 ஆண்டுகள்லாம் சும்மாவா? அப்போ 40 ஆண்டுகள்ல வந்து எவ்வளவு பகுதிகளை வந்துட்டு அவர் ஆட்சி கீழே கொண்டு வந்திருப்பாரு. அப்ப அந்த ஆட்சி அதிகாரங்கள்லாம் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ரக்சருக்கு கொண்டு வந்துட்டாரு 40 ஆண்டு காலகட்டத்தில். அவற்றிலிருந்து முறையாக கப்பமும் வசூலிக்கப்பட்டது. அப்போ நிறைய பகுதிகளை கைப்பற்றி தன்னோட கீழே வச்சுக்கிட்டாரு. அந்த கைப்பற்ற பகுதிகளுக்கு கீழே வந்து கப்பம்னா வரி வந்து வசூலிக்கப்பட்டது. அப்படி வரியை வசூலிக்கிறதுக்கு ஒரு மையப்படுத்தப்பட்ட ஒரு அரசு வேணும் இல்லையா, அப்படி வந்து ஒரு வலுவான கட்டமைப்பு உருப்பெற தொடங்கி அப்ப மையப்படுத்தப்பட்ட ஒரு அரசு வந்து உருவாயிடுச்சு இந்த 40 ஆண்டு காலத்துல. அப்ப நிலங்களை சொந்தமாக கொண்டிருந்த குடும்பங்கள் உட்பட ஒவ்வொரு குடும்பமும் அரசு பணியின் மூலம் ஆதாயம் பெற்றது. அப்போ நிலங்களை எல்லாம் சொந்தமா வச்சிருந்தாங்களே, அவங்க ஓன் லேண்ட் வச்சிருப்பாங்களே, அந்த மாதிரி இருக்கிற குடும்பங்கள்லாம் அரசு கிட்ட வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆதாயமும் பெற ஆரம்பிச்சு கவர்மெண்ட் வேலையால ஆதாயமும் அதாவது பெனிஃபிட் அடைஞ்சிட்டாங்கன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பேஷ்வாக்கள் யாரோட காலகட்டத்துல உள்ள ஆயிட்டாங்க அதிகாரத்தோட? ஷாகு மகாராஜாவுடைய ஆளகாது சிவாஜியினுடைய பேரனான. அப்ப பேஷ்வாக்கள் தான் இப்ப பார்க்க போறோம். பேஷ்வாக்கள் பாருங்க, பாலாஜி விஸ்வநாதனுடைய காலம் பாருங்க 1713 1720. இப்பதான் வந்து பேஷ்வாக்கள் வந்துட்டு உள்ள இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் எப்படி வந்து அதிகாரப்பூர்வமா மாறுறாங்கன்னு பார்க்கலாம். அப்போ பாலாஜி விஸ்வநாத் இவர் ஒரு சாதாரண வருவாய்த்துறை அலுவலராக தனது பணியை தொடங்கிய பாலாஜி விஸ்வநாத் 1713 பேஷ்வாவா ஆயிட்டாரு. அப்போ ஒரு அலுவலகத்துல ஒரு ஆபீஸ் பாயா தான் வந்துட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒரு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட், வருவாய்த்துறை ரெவென்யூ டிபார்ட்மெண்ட், அதுல வந்துட்டு ஒரு ஆபீஸ் பாயா ஒரு அலுவலக வேலை பணி செய்யக்கூடிய ஒரு உதவியாளராக தான் உள்ள சேர்ந்தார்னா, அவர் என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா ஒரு பேஷ்வாவாக ஆயிரது எப்பன்னு பாத்தீங்கன்னா 1713 ஒரு பிஎம் ஆயிட்டாரு. அப்படி ஆகன பிறகு தனக்கு நெருக்கமானவர்களின் ஆலோசனைக்கு எதிராக சாகு பாத்தீங்கன்னா நெருக்கமானவர்களா இருந்தாங்க இல்லையா சாகு மகாராஜாவுக்கு, அவங்க பேச்செல்லாம் அவர் கேட்கவே இல்லை. ஆனா யார் பேச்சு கேட்கிறாரு? பாலாஜி விஸ்வநாதனுடைய மூத்த மகனான 20 வயது நிரம்பிய பாஜிராவை அடுத்த பேஷ்வாவாக பணியமர்த்தார். அப்போ இவருக்கு இடையில யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா இவருடைய மகனே வந்துட்டு 2வது பேஷ்வாக ஒரு பாலாஜி பாஜிராவை வந்துட்டு பேஷ்வாவாக அறிவிச்சாரு. எத்தனை வயசுன்னு பாத்தீங்கன்னா 20 வயது. இவர் யாரோட மகன் பாத்தீங்கன்னா இந்த பாலாஜி விஸ்வநாதனுடைய மகன் தான் வந்து பாஜிராவ். இவருக்கு எத்தனை வயசுன்னா 20 வயசு. இவர் தான் வந்து அவருடைய மூத்த மகன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்ப பாஜிராவுடைய காலம் பாருங்க 1720 1740, கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் வந்து இவர் ஆட்சி புரிஞ்சிருக்காரு. அப்போ முகலாயர்களுக்கு எதிராகவும் முகலாயர்கள் இருந்தாங்க இல்லையா, முகலாயர்கள் அவங்களுக்கு எதிராகவும் ஹைதராபாத்ல யார் இருந்தான்னு பார்த்தீங்கன்னா நிஜாமுக்கு எதிராகவும் மிக பெரும் மராத்திய ராணுவ நடவடிக்கை மேற்கொள்ள பாஜிராவ் வந்து விரும்பினார். இப்ப பாஜிராவ் வந்துட்டு 1720-40 வரைக்கும் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் வந்து இவர் வராரு. அப்படி வரும்போது முகலாயர்களுக்கு எதிராகவும் டெல்லி பக்கத்துல இருந்தாங்களே முகலாயர்கள் அவங்களுக்கு எதிராகவும் ஹைதராபாத் நிஜாம் அவங்க இருக்காங்களே இவங்களுக்கு எதிராகவும் தன்னுடைய நடவடிக்கையை வந்து மேற்கொள்ள வேண்டும் என்று இவர் வந்துட்டு ஆரம்பிச்சிட்டார். யாருன்னா பாஜிராவ். அது ராணுவ நடவடிக்கை. அப்போ ராணுவ தளபதிகளுக்கான அதிகாரங்களையும் தமதாக்கி கொண்டு ராணுவ நான் சொல்றேன் இல்லையா தலைமை தளபதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொறுப்பையும் யார் எடுத்துக்கிறாருன்னா இவரே எடுத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் பாரம்பரியமாக அதாவது பாரம்பரியமாக செல்வாக்கு பெற்றிருந்த குழுக்களான தேஷ்முக்குகளை சார்ந்திருந்த அவர் விரும்பவில்லை. தேஷ்முக்குகள்னா யாரை படிச்சோம்? பல கிராமங்களினுடைய தலைவராக செயல்பட்டவர் தான் அந்த 20-100 கிராமங்கள் சொன்னி அந்த கிராமத்திற்கெல்லாம் தலைவராக இருந்தவர் தான் யாருன்னா தேஷ்முக்குகள். அத வந்து இவர் விரும்பல. அவங்களை சார்ந்திருக்குன்னு இவர் விரும்பல. மாறாக அவங்கதான் பரம்பரையாக வந்தவங்க தான் அந்த பகுதிக்கு வந்துட்டு தலைவராக இருந்து செயல்பட்டவங்க தான். அவங்களை இவர் சார்ந்திருக்க விரும்பல. மாறாக யாரை வந்து சார்ந்திருக்க விரும்பினார்னு பாத்தீங்கன்னா மாறாக பேரரசர் சாகுவிற்கும் தமது தந்தையார் பாலாஜி விஸ்வநாதிற்கும் தமக்கு விசுவாசமாக இருந்த அதாவது சாகு இருக்கார்ல பேரரசர் அவருக்கும் அவருடைய தந்தையார்னா பாலாஜி விஸ்வநாதருக்கும் அதுக்கப்புறம் இவருக்கும் இருந்தவங்க தான் யாருன்னு பாத்தீங்கன்னா கெய்க்வாட்,
ஹோல்கார், சிந்தியா ஆகிய குடும்பங்களைச் சேர்ந்த அதிகாரங்களுக்கு இவங்களுக்கு வந்து வழங்கினார். அதாவது அங்க வந்து நம்ம எப்படி பார்த்தோம்னா, குடும்ப பெயர்கள்மா இதெல்லாம். இந்த குடும்ப பெயர்கள்லாம் வந்துட்டு இவங்களுக்கு தான் வந்து குடுத்தாரு. அதாவது அது தேஷ்முக்கள நீக்கிட்டாரு. அவங்கள சார்ந்து இருக்குன்னு அவரு விரும்பல. இவங்கெல்லாம் வந்து அவங்க மகாராஜாவுக்கும் சரி, அவங்களுடைய அப்பாவுக்கும் சரி, இவங்கெல்லாம் சப்போர்ட்டா இருந்தவங்க இவருக்கும் இருக்கிறாரு. இவங்களுக்கு தான் இந்த அதிகாரங்களை வந்து குடுத்திருப்பாரு. அவங்களுக்கு அந்த அதிகாரத்த குடுக்கல. அந்த குடும்பங்கள்லாம் எங்கெங்க இருக்குது மகாராஷ்டிராவுலன்னு பார்த்தீங்கன்னா, முக்கிய மராத்திய குடும்பங்கள்லாம். இதெல்லாம் குடும்ப பெயர்கள்மா. கெய்க்வாட். கெய்க்வாட் என்பது குடும்ப பெயர். இதெல்லாம் பொறுத்துகள் கேட்பாங்க. இது எல்லாம் நீங்க முக்கியமானதா மனப்பாடம் செஞ்சு வச்சு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது முக்கியமானது. இந்த மாரி தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அந்த ஆர்டர் கேட்பாங்க. யார் யாருன்னு அந்த இயர் கேட்பாங்க. அவ்வளோதான் ஒரு கான்செப்ட்டா புரிஞ்சு வச்சீங்கன்னா, கான்செப்ட்டாவும் கேட்க தெரிஞ்சுக்கணும். இந்த முக்கியமானது இந்த மாரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் கேக்வாட். கேக்வாட் என்பது இந்த குடும்பம் எங்க இருந்து பார்த்தீங்கன்னா, பரோடா. நம்ம படிச்சிருந்தோம் அம்பேத்கருடைய பரோடா மன்னர்லாம் படிக்க வச்சதுக்கெல்லாம் படிச்சிருப்போம் இல்லையா? அப்படி ஞாபகம் வச்சுங்க. பான்ஸ்லே. பான்ஸ்லே எங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாக்பூர். இதுவும் வந்து மகாராஷ்டிரால இருக்கிற ஒரு பகுதி தான். ஹோல்கார். ஹோல்கார் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்தூர்ல இருக்கக்கூடிய ஒரு குடும்பம் தான் ஹோல்கார். நம்ம படிச்சிருப்போம் மத்திய பிரதேஷ். மத்திய பிரதேசத்துல இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் இந்தூர். நம்ம படிச்சிருப்போம் தூய்மைக்கான எப்பவுமே வந்துட்டு முதலிடத்துல வர்றது இந்தூர் என்றது தான் நம்ம படிச்சிருப்போம் கரண்ட் அஃபேர்ஸ்ல. அப்போ அதையும் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் சிந்தி அல்லது சிந்தியா. இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, குவாலியர். குவாலியர் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, எதனுடைய தலைநகர்ன்னு பாருங்க. இது மத்திய பிரதேச கூடிய ஒரு பகுதி தான். அதுக்கப்புறம் பேஷ்வா. இந்த பேஷ்வா தான் நம்ம படிச்சிட்டோம். இவங்க எங்க இருந்தாங்க பார்த்தீங்கன்னா, இவங்க தான் பூனேல இருந்தவங்க தான் இந்த பேஷ்வா குடும்பத்தை சார்ந்தவங்க தான் நம்ம படிச்சுட்டு இருப்போம். அப்ப இந்த குடும்பத்துக்கு தான் அவர் முக்கியத்துவம் கொடுத்து அதிகாரங்களை கொடுத்தாருன்னா, மத்ததையெல்லாம் அவர் நீக்கிட்டாரு. யார? இந்த ஆம், தேஷ்முக்குகளை. அதுக்கப்புறம் பாருங்க. மாலவம். மாலவம் எங்க இருந்து படிச்சோம்? ராஜஸ்தான், குஜராத். மாலவம் ராஜஸ்தான் மேல அதுக்கப்புறம் குஜராத். இது தெரிஞ்சுக்கணும். இதற்கு எதிராக போர் பிரகடனம் செய்த பாஜிராவ் அவற்றை முகலாயரின் மேல் ஆதிக்கத்திலிருந்து விடுவித்தார். அப்போ முகலாயருடைய மேலாதிக்கத்தின் கீழ இருந்து தானே மாலவம், குஜராத். அவங்க கீழ இருந்து போர் பிரகடனம் செய்து அவங்க கிட்ட இருந்து இவரு எடுத்துட்டார். அந்த மேலாதிக்கம் யாருக்கிட்ட இருந்தது? முகலாயர்கிட்ட இருந்தது. அவங்க கிட்ட இருந்து இவர் எடுத்துட்டார். மராட்டியர்கிட்ட எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ விடுத்துட்டு முகலாயர் சார்பாக இதில் தலையிட்ட முகலாயர் படைகளும் ஐதராபாத் நிஜாமின் படைகளும் தோற்கடிக்கப்பட்டன. ஏன்னா இந்த மாலவும் குஜராத் இந்த 2 படைகளும் யாருக்கு கீழ இருந்ததுன்னா முகலாயருடைய மேலாதிக்கத்துல இருந்தது. அந்த முகலாயருடைய மேலாதிக்கத்தையே நீக்கியவர் யாருன்னா பாஜிராவ். அப்போ இவர் நீக்கினதுனால இவருக்கு ஆப்போஸா வருவாங்க இல்லையா? அப்படி வந்தவங்க தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா முகலாயரும் ஐதராபாத் நிஜாமும் வந்து இவர்களுக்கு எதிராக வந்திருப்பாங்க. இவங்க இருவரையும் தோற்கடிச்சிட்டு இருப்பாரு இந்த பாஜிராவ். இப்படி ஒரு வலிமையான ஆளாக இருந்ததுனால இவருக்கு இந்த போஸ்ட் எல்லாம் யார் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். அப்போ தம்மை மகாராஷ்டிரத்தின் அரசன் எனவும் ஏனைய தக்கான பகுதிகளுக்கு தலைவன் எனவும் பேரரசர் சாகுவை அங்கீகரிக்க வைப்பதில் பாஜிராவ் வெற்றி பெற்றார். ஏன்னா இவர் என்ன ஆயிட்டாருன்னா இவர் வந்துட்டு வீக்கா இருந்தனால எல்லாத்தையும் இருக்குது இதெல்லாம் அழிக்கிறதுனால இதெல்லாம் தோற்கடிக்கப்பட்டு இந்த பகுதிகள்லாம் தன்னுடைய மேலாதிக்கத்தின் கீழே கொண்டு வரதுனால மன்னரே என்ன சொல்லிடுறாரு? தக்காணத்தின் தலைவன் மகாராஷ்டிராவின் அரசன் எனும் மன்னரே அறிவிக்கக்கூடிய அளவுக்கு வந்து இவர் வந்து அது வெற்றி பெற்றிருப்பாரு. யாருன்னா இந்த பாஜிராவ். அதுக்கப்புறம் இதன் மூலம் அப்பகுதியில் இருந்து சவுத் சர்தேஷ் முகி ஆகிய கப்பம்னா வரி வசூலிக்கக்கூடிய அந்த தொகையை வந்து பார்த்தீங்கன்னா மராத்திய அதிகாரிகள் சட்டபூர்வமாக வசூலிக்க முடிந்தது. அப்போ இந்த பகுதியெல்லாம் அவர் ஆக்கிரமிப்பு பண்ணதுனால சவுத் சர்தேஷ் முகி தான் இந்த மராத்திய பகுதியில இருந்தது. அந்த வரி அந்த தொகையை வந்துட்டு இவரை கைப்பற்றின அந்த பகுதிகள்லாம் சட்டப்பூர்வமாக வசூலிக்கக்கூடிய ஒரு சூழலை வந்து உருவாக்கி கொடுத்துட்டாரு. அப்போ நிதி நிர்வாக செயல்பாடுகளை பாஜிராவ் பூனேவில் மையப்படுத்தினார். அப்போ இந்த குடும்பம் எங்க இருந்தது? பேஷ்வா குடும்பம் பூனேல தான் இருந்தது. அப்போ அவர் இடத்திலேயே வந்துட்டு இந்த நிதியை வந்துட்டு வசூலிக்கக்கூடிய மைய இடமாக இந்த பூனேவை வந்துட்டு அறிவிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாஜிராவ். அதுக்கப்புறம் இதனால் தக்கான பகுதியிலிருந்து அனுப்பி வைக்கப்படும் கப்பங்களை உரிய நேரத்தில் பெற்றுக்கொள்ள முடியும். தக்காணம்னா அந்த தக்கான பகுதிகள் முழுவதும் கலெக்ஷன் ஆகக்கூடிய அந்த வரியை இங்க வந்து அவருக்கு மையமா இருக்கிற பகுதியில வச்சதுனால இங்கிருந்து எளிமையாக வந்துறதுக்கு எளிமையா இருந்ததுன்னு சொல்றாங்க. பூனே வந்து சென்ட்ரா இருந்ததுன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாருங்க மராத்தியர்களுடைய படை எப்படி இருந்ததுன்னு பாருங்க. 5000த்திற்கும் குறைவான குதிரை வீரர்களை கொண்டிருந்தது மராத்திய படை. பீரங்கி படை பிரிவை கொண்டிருக்கல. அப்போ மராத்தியர்கிட்ட படை என்னதுன்னா குதிரை படை தான் இருந்தது. அந்த குதிரைப்படை எவ்வளவுக்கு கீழேன்னா 5000க்கு கீழே தான் இருந்தது. ஆனா பீரங்கை படை என்பது மராத்தியர்கள் கொண்டிருக்கவில்லை. அப்போ இந்த எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 1720 அவருடைய காலகட்டத்துல 2 மடங்கு ஆயிடுச்சு. இந்த குதிரைப்படை வந்துட்டு 2 மடங்கு ஆயிடுச்சு. ஆனா பீரங்கி படை கிடையாது. இருந்த போதிலும் இப்படைகள் பார்த்தீங்கன்னா முகலாயர் மற்றும் நிஜாம் படைகளுக்கு நிகரானது கிடையாது. ஏன்னா
பீரங்கி படை கிடையாது. ஆனா குதிரைப்படை என்பது 5000லேருந்து 10,000 ஆயிடுச்சு. எப்போ 1720. ஆனா முகலாயர் மற்றும் நிஜாம் படைகள் இருந்துச்சு. அவங்களுக்கு ஈக்குவலானது இந்த 10,000 குதிரைப்படைகள் இல்ல. அப்படி இருந்தாலும் முகலாயருக்கு எதிரான மராத்தியரின் வெற்றிக்கு முகலாய படைகளின் திறமையின்மையே காரணமாக அமைஞ்சுச்சு. ஆனா இவங்க கிட்ட வந்து பீரங்கி படைகளும் இருந்தாலும் இவங்களுடைய திறமையின்மை குறைவாக இருந்ததுனால இவங்க கிட்ட குறைவான குதிரைப்படைகள் 10,000 குதிரைப்படைகள் இருந்தாலும் வெற்றி கொள்வதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா முகலாயர்களுடைய அந்த திறமையின்மை தான் அப்படின்னு சொல்றாங்க. அது முகலாயருடைய திறமையின்மையால இந்த மராத்தியர் வந்து வெற்றிக்கு காரணமாயிடுச்சுன்னு சொல்றாங்க. காரணம் இதுதாம்மா. எப்படி வந்து வெற்றி பெற்றாங்கன்னா அவங்களுடைய வீக்கு இவங்க வந்து ஸ்ட்ராங்கா அதனால வெற்றி பெற்றாங்க அவ்வளவுதான். அப்ப தக்காணத்தின் மீதான மராத்தியரின் மேலாதிக்கத்திற்கு பார்த்தீங்கன்னா சாகு, பேஷ்வாக்கள் ஆகியோரின் கீழ் வளர்ந்த மராத்திய அதிகாரிகள், படை தளபதிகள் ஆகியோர் குண இயல்புகளும் காரணம் என கூறலாம். அது மட்டும் கிடையாது, அவங்களுடைய வீக்னஸ் மட்டும் கிடையாது. இந்த மராத்தியர்கள் பேஷ்வாக்கள் கீழே இருந்த அதுக்கப்புறம் அதிகாரிகள் படையை நடத்தி கொண்டு போன அந்த படை தளபதிகள் அவங்களுடைய அந்த குண இயல்புகளும் ஒன் ஆஃப் த ரீசன் சொல்றாங்க. எதுக்கு? இந்த மராத்தியுடைய வெற்றிக்குன்னு சொல்றாங்க. மராத்தியோட வெற்றிக்கு ஒருத்தர் மட்டும் கிடையாது, இது எல்லாமே ஒன் ஆஃப் த ஃபேக்டர்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாருங்க பாலாஜி பாஜிராவுடைய காலம் பாருங்க 1740 1761. இவர் தான் அந்த பாலாஜி பாஜிரா இருக்கணும். பாலாஜி பாஜிராவ் பாத்தீங்கன்னா பேஷ்வா பொறுப்பில் இருந்தபோது பேரரசர் சாகு பார்த்தீங்கன்னா 1749 இயற்கை எதிர்ப்பார். அப்ப இவர் வந்துட்டு பேஷ்வா பொறுப்பு ஆகும்போது இவருடைய காலம் எப்போ 1740 61. அவர் 49 வந்து இறக்குறார் 9 வருஷம் கழிச்சு. அப்போ இயற்கை எதுனாது அரச குடும்பத்தில் ஏற்பட்ட வாரிசுரிமை போட்டி சரியான நேரத்தில் பாலாஜி பாஜிராவின் தலையீட்டில் தவிர்க்கப்பட்டது. அப்போ இவர் இறந்ததுக்கு அப்புறம் வாரிசுரிமை போர் ஏற்படும் இல்லையா, அந்த குடும்ப பிரச்சனையை வந்துட்டு இவர் தீர்த்து வச்சதுனால அந்த பிரச்சனை வந்துட்டு தீர்த்து வச்சது யாருன்னா பாலாஜி பாஜிராவால் தீர்க்க வைக்கப்பட்டனால பதவிக்கு போட்டியிட்டு அனைத்து பிரிவினரும் அழைத்து பேசி தனது நிபந்தனைகளை ஒத்துக்கொள்ள செய்தார். எப்படி வந்துட்டு இப்போ வந்துட்டு நம்ம கட்சிகள்லாம் வந்துட்டு கூட்டு பேசி கூட்டணி அமைக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி கூப்பிட்டு பேசி என்ன பண்றாருன்னா ஒத்துக்க வச்சு ஒரு சமாதானத்தை செய்ய வருவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாலாஜி பாஜிராவ். அவர் தான் வந்து அந்த வாரிசுரிமை போட்டி ஏற்படுது, அதை வந்து இவர் தலையிட்டு சரி பண்றாருன்னு வச்சுக்கோங்கம்மா. அப்போ இனி மேற்கொண்டு பூனே நகரம் தலைநகரம் என்று சத்தாரா என்றும் அன்று என்றும் முடிவு செய்யப்படும். அப்போ இதுக்கப்புறம் யாருன்னா பூனே வந்துட்டு என்னவா இருந்துச்சு, அந்த சென்ட்ரல்ல வந்து வரி வசூலிக்கூடிய இடமா இருந்துச்சு. ஆனா இப்போ தலைநகர் எதுன்னா பூனே, ஆனா சத்தாரா கிடையாது. அப்போ இதுக்கு முன்னாடி சத்தாரா வந்து தலைநகரமாக இருந்ததுக்கும் பூனே வந்து வரி வசூலிக்கக்கூடிய அந்த இடமாக இருந்ததுக்கும் இப்போ வந்துட்டு சத்தாரா கிடையாது, பூனே தான் தலைநகர்னு சொல்றேன். எப்படி நம்ம இந்தியாவுக்கு டெல்லி தலைநகரம் அந்த மாதிரி வந்துட்டு இந்த மராத்திய பகுதிக்கு பூனே தான் தலைநகர் அப்படி ஞாபகம் வச்சோம். அப்போ அனைத்து அதிகாரங்களும் பேஷ்வாக்களின் கரங்களில் குவிஞ்சிச்சு. அப்போ அதிகாரங்கள்லாம் என்ன ஆயிடுச்சு, ஏன்னா இவர் தான் பஞ்சாயத்து பண்றாரு எல்லாருக்கும். அப்போ அப்படி இருக்கும்போது இந்த பேஷ்வாக்கிட்ட அதிகாரங்களும் மொத்தமாவே வந்துருச்சு இந்த காலகட்டத்துல. அதுக்கப்புறம் மராத்திய விவசாயிகளின் போர் வீரர்களின் காலம் வந்து முடிவுக்கு கொண்டு வரது. மராத்திய விவசாய வீரர்கள் இருந்தாங்களே அவங்களும் போர் வீரர்கள் தானே, அதை தானே வந்து சிவாஜி அதனால தானே வந்துட்டு அவர் படையே வந்து வலிமைப்படுத்துறாரு. ஏன்னா அந்த போர் வீரர்கள்லாம் வந்து மராத்திய அந்த விவசாயத்துல இருக்கவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த காடு மலை எல்லாத்தையும் வந்து நல்லா அந்த தெரிஞ்ச ஒரு அனுபவ பகுதிகளா இருந்தனால அவர் வெற்றியும் கொண்டிருப்பாரு. அப்ப இவங்களுக்கெல்லாம் வந்து முடிவு கட்டிருப்பாரு இந்த பேஷ்வாக்கள். அப்போ ஊதியம் வழங்கப்பட்ட வீரர்களை கொண்ட படைக்கு தற்போது பாலாஜி பாஜிராவ் தலைமையேற்றார். அந்த ஊதியம் கொடுத்து வழங்கப்பட்ட அந்த வீரர்கள் இருக்காங்க இல்லையா, அப்படிப்பட்ட அந்த படை பிரிவுக்கு யார் தலைமையேற்றார் பார்த்தீங்கன்னா அந்த பாலாஜி பாஜிராவ் தான் தலைமையேற்கிறாரு. மராத்திய வீரர்கள் ஒவ்வொரு ஆண்டும் போர்க்களத்தில் இருந்து தங்கள் நிலங்களின் வேளாண்மை பணிகளுக்கு சென்று வருவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டது. அப்ப அந்த மராத்திய வீரர்கள் இருக்காங்களா, அப்ப ஒவ்வொரு வருஷம் என்ன பண்ணா இவங்க போர்க்களத்திலேயே அங்கேயே தங்கியிருப்பாங்க, சண்டை போடுறதுன்னு தங்கியிருப்பாங்க. அப்படி இருந்தவங்க ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு முறை அவங்க நிலத்துக்கு போயிட்டு வேளாண்மை பணிகளை போய் செய்வாங்க. அப்படி போய் செய்து வந்த அந்த நிலம் என்ன ஆயிடுச்சுன்னா நிறுத்திட்டாரு இவர் வந்துட்டு. அந்த போயிட்டு அந்த வேளாண்மை செய்யக்கூடிய அந்த வேலை போயிட்டு செய்யக்கூடிய அந்த செயல் வந்து இவர் காலகட்டத்துல மறுக்கப்பட்டதுமா. போயிட்டு இருந்ததை கட் பண்ணிட்டாங்க அவ்வளவுதான். அப்ப மேலும் போர்க்களத்திற்கு எளிதில் சென்று வருவதற்கு தங்கள் வசிப்பிடத்திற்கு சென்று வர கோட்டைகளிலே நகரங்களிலே வாழை வழிவகை செய்யப்பட்டது. அப்போ போர்க்களத்திற்கும் அவங்க வசித்திருந்த அந்த இடத்திற்கு சென்று வருவதற்கும் இவங்க எங்க இருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த கோட்டைகளிலே அவங்களுக்கு வந்து வழிவகை செஞ்சு கொடுத்துரு. ஆனா அவர் வேளாண்மை செய்யக்கூடிய பகுதிகளுக்கு சென்று வர அனுமதி மறுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காலாட்படை குதிரைப்படை வீரர்களுக்கான பயிற்சி அவர்களுக்கு வழங்கப்பட்டது. காலாட்படைன்னு என்னது, ராணுவம், அந்த மிலிட்ரி. அதுக்கப்புறம் குதிரைப்படை, இதற்கான பயிற்சிகளும் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. ஏன்னா அவங்களுக்கு மறுக்கப்பட்டது விவசாயத்திற்கு செய்யறதுக்கு, ஆனா இந்த பயிற்சிகள் வந்து வழங்கப்பட்டது. அப்போ
பெரிய பீரங்கிகள் மராத்தியன் அதிகாரிகளின் கீழ் இருந்துச்சு. இந்த பெரிய பெரிய பீரங்கி படைகள் இருந்துச்சு இல்லையா? இதெல்லாம் யாருக்கிட்ட இருந்ததுன்னா மராத்திய அதிகாரிகளுக்கு கீழ் இருந்தது. ஆனால் அவற்றை இயக்குவது, பராமரிப்பது ஆகிய பணிகளில் பெரும்பாலும் போர்ச்சுகீசியர், பிரெஞ்சுக்காரர், ஆங்கிலேயர் ஆகிய அவர்கள் தான் அமர்த்தப்பட்டாங்க. ஆனா அந்த பீரங்கிகளை வந்துட்டு யாருக்கு கீழ இருந்ததுன்னா இந்த மராத்திய அதிகாரிகளுக்கு கீழ இருந்தது. ஆனா அதை இயக்கக்கூடியது பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த போர்ச்சுகீசியர், பிரெஞ்சு, ஆங்கிலேயர். போர்ச்சுகீசியர் எங்க இருப்பாங்க? கோவா. பிரெஞ்சுக்காரர்கள் எங்கன படிச்சோம்? புதுச்சேரி. ஆங்கிலேயர்கள் எங்க இந்தியா முழுவதும் இருந்திருப்பாங்க. பல இடங்கள் அங்கங்க இருந்திருப்பாங்க. கம்பெனி நிர்வாகம் நடந்துட்டு இருந்தது. அப்போ இதே இவங்க 3 பேர் தான் அதை இயக்குனாங்க. ஆனா அது பாதுகாத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த மராத்தியில இருந்த அதிகாரிகள். அவ்வளவுதான். அவங்கள வேலை பாதுகாக்கிறது, இவங்க வேலை இயக்குறது. அப்ப பேஷ்வா பாத்தீங்கன்னா பாலாஜி பாஜிராவின் காலத்தில் மராத்திய அரசின் வட எல்லை மிக விரைவாக பாத்தீங்கன்னா இவருடைய காலத்துல பாலாஜி பாஜிராவ் இருக்கிய அவருடைய ஆட்சி காலத்துல இந்த மராத்திய அரசினுடைய தக்கான பகுதியிலிருந்து இந்த வடக்கு பக்கம் வரைக்கும் நகர்த்துறாரு. வட எல்லை மிக விரைவாக பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் வந்து இவர்கிட்ட வந்துருச்சு. அதுக்கப்புறம் டெல்லி, பஞ்சாப் ஆகியவற்றின் எல்லைகள் வந்து நெருங்கிட்டது. அப்போ வடக்கு பாத்தீங்கன்னா ராஜஸ்தான், அதுக்கப்புறம் டெல்லி, பஞ்சாப் அது வரைக்கும் இவர் வந்து நெருங்கிட்டாரு. யாருன்னா இந்த மராத்திய அரசினுடைய எல்லை வந்து நெருக்கியவர் யாருன்னு பார்த்தா நெருங்கியவர் பாலாஜி பாஜிராவ். அப்போ ஒரு கட்டத்தில் மராத்தியரின் கப்பம் வசூலிக்கும் ஆட்சி பரப்பு டெல்லிக்கு 50 மைல்களுக்கு அருகே வரை விருந்துச்சு. அப்போ டெல்லி வரைக்கும் போயிட்டாங்கன்னா அப்போ அங்க இருக்கிற பகுதி ஆக்குப்பை பண்ண பிறகு அங்க இருக்கிற வரி வசூல் செய்யக்கூடிய உரிமையும் வந்துருது இல்லையா? அப்போ அது வரைக்கும் அவங்களுடைய வரி வசூல் வந்து நீண்டுச்சுன்னு சொன்னாங்க, கைப்பற்றிருந்தலாம். அப்போ நாக்பூரில் இருந்து மராத்திய படைகள் பார்த்தீங்கன்னா நாக்பூர் எங்க இருக்கு? மகாராஷ்டிரா. அப்ப அங்கிருந்து மராத்திய படைகள் பாத்தீங்கன்னா பீகார், வங்காளம், ஒடிசா ஆகிய பகுதிகளில் கொள்ளையடிப்பதை நோக்கமாக கொண்ட படையெடுப்புகளை நகர்த்துச்சு. அப்போ இங்க இருந்தவங்க எல்லாம் மறுபடியும் எங்க போறாங்கன்னா இந்த பக்கம் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் கிழக்கு நோக்கி பாத்தீங்கன்னா பீகார், வங்காளம், ஒடிசா இந்த பகுதிகளையும் பாத்தீங்கன்னா கொள்ளையடிப்பதை நோக்கமாக கொண்டு தன்னுடைய படையெடுப்புகளை நகர்த்திருக்காங்க. அப்போ வடக்கு புறமும் வந்துட்டாங்க, கிழக்கு புறமும் வந்துட்டாங்க. அப்போ அதுக்கப்புறம் பாருங்க கர்நாடகா பகுதிகள் குறித்து மராத்தியர்களுக்கும் ஹைதராபாத் நிஜாமுக்கும் இடையே முரண்பாடுகள், மோதல்கள் நிலவிய போதும் அதாவது கர்நாடக பகுதிகளை குறித்து யாருன்னு பார்த்தீங்கன்னா மராத்தியர்களுக்கும் ஹைதராபாத் பகுதியை ஆட்சி செஞ்சவங்க நிஜாம் இவங்களுக்கும் முரண்பாடுகளும் மோதல்கள் நிலவிய போதும் கன்னடம், தமிழ், தெலுங்கு பகுதிகள் மராத்தியரின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்பட்டது. அப்போ கர்நாடக பகுதினா மராத்தியர்கள். இப்போ கர்நாடகா பகுதிக்கு பக்கத்துல யாருன்னா மகாராஷ்டிரா இருக்குது. அப்போ அதனுடைய எல்லை பகுதியில யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த மராத்தியர்களுக்கு தான். ஹைதராபாத்தும் அதுக்கு கீழே வருது. அப்போ அங்க யாருன்னா நிஜாம் இருந்தாங்க. இது 2 முரண்பாடுகள் இருந்தாலும் கன்னடம், தமிழ், தெலுங்கு இந்த பகுதிகள் பார்த்தீங்கன்னா மராட்டியர்கள் கீழே வந்துருச்சு. தமிழ் எங்கன்னு பார்த்தோம் நம்ம தஞ்சாவூர்லாம் வந்து மராத்தியர்கள் வந்து ஆட்சி புரிஞ்சிருப்பாங்கன்னு நம்ம படிச்சிருப்போம். அப்போ இந்த பகுதியெல்லாம் அவங்க கைப்பற்றுறதுனால அவங்க கீழே வந்துருச்சு. அப்போ 1745 இருந்து 1751க்கும் இடைப்பட்ட காலத்தில் ஒவ்வொரு ஆண்டும் மராத்திய தளபதி ரகுஜி பான்ஸ்லே தலைமையில் கொள்ளையடிப்பதை நோக்கமாக கொண்ட படையெடுப்புகள் மேற்கொள்ளப்பட்டன. எப்போ வரைக்கும் பாருங்க, ரகுஜி பான்ஸ்லே தலைமையில 1745 1751 இந்த காலகட்டத்துல ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு முறை போயிட்டு அவங்க அவங்க கைப்பற்றின பகுதிகள்லாம் கொள்ளையடிக்கிறது நோக்கமாக வச்சிருந்தாங்கன்னா இவருடைய தலைமையில இந்த காலகட்டத்துல. இதுதான். அதுக்கப்புறம் பேஷ்வாக்களின் கீழே வந்து இப்போ நம்ம சிவாஜியுடைய மராத்தி நிர்வாகம் படித்தோம். அதுக்கப்புறம் பேஷ்வாக்கள் வந்து எந்தெந்த ஆட்சி காலத்துல யாருக்கு கீழே எப்படி வந்துட்டு உள்ள வந்துட்டாங்கன்னு பார்த்தோம். அவங்க எந்த பகுதியெல்லாம் கைப்பற்றினாங்க பார்த்தோம். இப்போ நிர்வாகம் எப்படி இருக்குதுன்னு பாக்குறோம். நிர்வாகம் பார்த்தோன்னா இந்த பாடம் முடிஞ்சிருச்சு. பாருங்க, நிர்வாகம் பேஷ்வாக்களின் வருவாய்த்துறை நிர்வாகம் பார்த்தீங்கன்னா காம விஸ்தார் என்னும் முக்கிய அதிகாரிகளை கொண்டிருந்தது. அப்போ இவருடைய நிர்வாகம் யாருடைய அடிப்படையில இருந்து பார்த்தீங்கன்னா காம விஸ்தார் என்னும் முக்கிய அதிகாரிகளை கொண்டிருந்தது. அப்போ அந்த அதிகாரிக்கு என்ன பேர் பார்த்தீங்கன்னா காம விஸ்தார். அப்போ அவர் பேஷ்வாக்களால் யாரால பணியமர்த்தப்பட்டார்னா, பேஷ்வானா யாரு? இப்போ அரசராயிட்டாரு. அவரால் பணியமர்த்தப்பட்டவர் தான் இந்த வருவாய்த்துறை அதிகாரி காம விஸ்தர். கப்பமோ வரியோ வசூலிக்கப்பட வேண்டிய பகுதிகளில் பாதுகாப்பிற்காக சில வீரர்கள் அடங்கிய படைப்பிரிவை வைத்துக் கொள்ள இவர் அதிகாரம் பெற்றிருந்தார். யாரு? இந்த காம விஸ்தார் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா பேஷ்வா. இந்த காம விஸ்தார் வந்து வரி வசூலிக்கும் போதெல்லாம் கொலை இதெல்லாம் நடக்கும் இல்லையா? அப்போ அதற்காக பாதுகாப்புக்காக ஒரு படையை வச்சுக்கிறதுக்கு அதிகாரத்தையும் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அப்போ வருவாய்த்துறை ஆவணங்களை பராமரிப்பதற்கு எப்படி நம்ம இவர் வருவார் இல்லையா, யாரு? பூலித்தேவர்லாம் வரி வசூலிக்கிறது. இதுதான் இங்க ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ படையும் கொடுத்துட்டு எல்லாம் அனுப்புவாங்க. நம்ம படிச்சிருக்க புலித்தேவர்கள் எல்லாம் வந்து வரி வசூலிக்கிறதுக்கு இப்படிதான். இங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு புரிதல் ஏற்படும். 1806 இந்த காலகட்டத்துல வெள்ளூர் புரட்சி எல்லாம் உங்களுக்கு அது கனெக்ட் ஆயிடும். இங்க தெரிஞ்சு எப்படி வந்துட்டு இந்த வருவாய் வசூலிக்கக்கூடிய பொறுப்பு வந்துட்டு யாருக்கு வந்துட்டு அவங்களுக்கு படையை கொடுக்கறதுக்கு யாரு? ஏன்னா காசு கொள்ளையடிக்கிறதெல்லாம் வரி வசூலிக்கிறாங்க. அது பணமா இருக்கலாம், நகையா இருக்கலாம், சொத்தா இருக்கலாம், ஏதோ ஒரு பொருளா இருக்கலாம். அப்படி கொடுக்கப்பட வசூலிக்கிறாங்கன்னா அதற்கு பாதுகாப்பு
அதாவது கொள்ளை அடிக்கிறதுலாம் யாராவது வருவாங்க இல்லையா, வழிப்பறி கொள்ளையெல்லாம் இருக்கு இல்லையா, அப்போ பாதுகாக்கன்னா படை வச்சுக்கிறது உரிமை கொடுக்கப்பட்டது. அதனாலதான் வரி வசூலிக்க கூட ஒரு படை உருவாகுறதுக்கு காரணம் இங்கதான் ஆரம்பமாகுது. அதுக்கு காரணமான யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேஷ்வாக்கள். அப்போ பாருங்க, அப்போ பணியாளர்களும் அதுக்கப்புறம் வருவாய்த்துறை ஆவணங்களை பராமரிப்பதற்கு எழுத்தாளர்களும் பணியாளர்களும் பணியமர்த்திட்டாங்க. அப்போ படைக்கு இப்போ ஒரு படையும் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அது காசு வருது இல்லையா, அந்த காசை வந்துட்டு வருவாய்க்கு அந்த பாதுகாக்கிறதுக்கு ஒரு ஆவணம், அது எப்படி வருது போகுது, கணக்கு வழக்குகளை பார்க்கறதுக்கு, பராமரிக்கிறது, இதெல்லாம் ஒரு ஆவண காப்பாளர்கள் வேணும்னா அப்படியும் வந்து பணியமர்த்தப்பட்டாங்க இந்த பேஷ்வாக்களுடைய காலகட்டத்துல. அப்ப இந்த ஆவணங்கள் பேஷ்வா அலுவலகம் அங்கொன்று இங்கொன்று அங்கொன்று இங்கொன்று வர வேண்டும். ஏன்னா எல்லா இடத்துலயும் கைப்பற்றி வச்சுன்னா அப்ப எல்லா இடத்துல இருந்து அங்கங்க சரி பார்த்துட்டு அங்கங்க கரெக்டா இருந்துச்சுன்னா அப்போ கரெக்டா வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க அந்த டாக்குமெண்டேஷன்லாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வருவாய் வசூலுக்கான ஒப்பந்தங்கள் வருஷம் ஒரு முறை ஏலம் விடப்படும். அப்ப வருவாய் வந்து வசூலிக்கிறாங்க இல்லையா, அந்த வசூலிக்கிறதுக்கு வந்து வருஷத்துக்கு ஒரு முறை வந்து ஒப்பந்தங்கள், அதாவது ஏலமாக விடப்பட்டிருப்பாங்க. யார் வந்துட்டு ஏலம் எடுக்கிறதுக்கு ஏலத்தின் அடிப்படையில ஆளை தேர்ந்தெடுப்பாங்க. அந்த ஏலம் எடுக்கப்பட்ட நபர் தான் போயிட்டு அந்த வரியில வந்து வசூலிக்கணும். அதுதான் வந்து கான்செப்ட். அப்போ குறிப்பிட்ட ஒரு பகுதியிலிருந்து கடந்த ஆண்டு பெறப்பட்ட வருமானத்தின் அடிப்படையில் இந்த ஆண்டும் வசூல் செய்யப்பட்ட வேண்டிய தொகை வந்து பேஷ்வாவின் அதிகாரிகளால் நிர்ணயம் செய்யப்பட்டது. அப்போ ஒரு ஏலம் எடுக்கிறாங்க. அதாவது ஏலம்னா இப்போ நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த கவர்மெண்டோடைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அதாவது எப்படின்னா இந்த காட்டுல கிடைக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் வந்து ஏலம் விடுவாங்க. ஒரு குறிப்பிட்ட பகுதி வரைக்கும், எல்லாத்தையும் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட பகுதி ஒரு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் வச்சிருப்பாங்க. அதை போயிட்டு பாத்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் வந்து ஏலம் விடுவாங்க. அந்த ஏலத்தை வந்து யார் வேணாலும் கேட்கலாம். அப்போ கேட்கும்போது எங்க அப்பா அதெல்லாம் எடுத்திருக்காரு. அதுல பாத்தீங்கன்னா காட்டுல விளையக்கூடிய பொருட்கள்லாம் இருக்குது இல்லையா, அப்ப அந்த உள்ளூர் மக்களால அந்த காட்டுல இருக்கிற பொருள் எல்லாம் வந்து ஆஹ் அது என்ன சொல்றது, அறுவடை செய்வாங்க. அந்த காட்டுல இருக்கிற பொருள்லாம் மக்கள் வந்துட்டு அறுவடை கொண்டு வருவாங்க. அந்த ஒரு 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 குறிப்பிட்ட இடத்துக்கு. அத வந்து பதப்படுத்தி, அத ஆளுங்க வச்சு பதப்படுத்தி, அதுக்கப்புறம் வியாபாரிகள் கிட்ட குடுத்து, அதுலேருந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தொழிலுக்கு மக்களுக்கும் தொழில் இல்லாததுக்கு ஒரு வேலையோ வாய்ப்பும் ஆச்சு. ஒரு வருமானம் ஈட்டக்கூடிய பகுதிகளாக காடுகள்லாம் அக்காலகட்டத்தில் இப்ப இருக்கான்னு தெரியல. அந்த மாரி தான் பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து கவர்மெண்ட் வந்து நெறைய இப்ப புளிய மரங்கள்லாம் கவர்மெண்ட் இருக்குதுன்னா, அதெல்லாம் ஒரு அதாவது டெண்டர் விடுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? இப்ப ரோடெல்லாம் அதே மாரி தான் இதையும் விட்டுருப்பாங்க. ஏலத்தின் அடிப்படையில விடுவாங்க. யாரு அது காசு அதிகமா பண்றாங்களோ அவங்களுக்கு வேலை விடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அது வந்து ஒரு குறிப்பிட்ட காலம், ஒரு 5 வருஷம், 3 வருஷம், வருஷத்துக்கு ஒரு முறை இந்த மாரி பண்ணுவோம். அதே மாரி தான் வருஷத்துக்கு ஒரு முறை ஏலம் விடப்பட்டு, அந்த ஏலத்தின் அடிப்படை இந்த யார் வந்து வருமானத்த வந்துட்டு வசூலிக்கிறாங்களோ, அவங்க வந்து முதல்ல ஏலத்தின் அடிப்படையில அவங்கள தேர்ந்தெடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, போன வருஷம் வந்துட்டு எந்த மாரி வந்து வரி வசூல் செய்யப்பட்டதோ, அதன் அடிப்படையில இவ்வாண்டு வந்து வரி வசூலிக்கப்படும் என்ற ஒரு நிர்ணயம் செய்யப்பட்டது. அப்போ இந்த ஏலத்தின் அடிப்படையில் இந்த ஏலம் வந்து நடத்தப்பட்டது. அப்போ ஏலத்தில் வெற்றி பெற்று எதிர்கால வாய்ப்பினை பயன்படுத்த நினைக்கும் வரி அல்லது வருவாய் வசூலிப்பாளர்கள் பார்த்தீங்கன்னா, சொத்து ஏலத்தில் எடுத்தாங்க இல்லையா, அவ வந்து அடுத்த வருஷத்துல இருந்து அவர் வந்து ஏலத்தை வந்து வரி வந்து வசூலிக்கணும் இல்லையா, அவருக்கு எந்த மாதிரி எல்லாம் ஒரு தகுதி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, வருவாய் வசூலிப்பவர் வந்துட்டு சொத்துக்கள் உடையவராக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும். அப்படி இருந்தாதான் அவர் வந்து ஏலத்தில் எடுக்கப்படுவார். அப்படி எதிர்பார்க்கப்படும் மொத்த வசூல் தொகையில் மூன்றில் ஒரு பகுதி முதல் சரி பாதி வரை முதலில் செலுத்திவிடணும். அப்ப எடுத்த உடனே இவ்வளவு இருக்குது, சென்ற ஆண்டு வந்து இவ்வளவு கொடுத்தாங்க, அதுல வந்து ஒண்ணு பாதி கொடுத்துடணும், இல்லாட்டி மூன்றுல ஒரு பகுதி கொடுத்துடணும் முதல்ல. அதுக்கப்புறம் தான் அவர் வசூல் பண்ணிக்கணும். அப்ப சொந்த பணத்துல இருந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவர் வசூல் அந்த சொந்த பணத்திலிருந்து அவர் கொடுக்கலாம். அப்படி இல்லாத வட்டிக்கு கடன் வாங்கியாவது கொடுக்கணும். அப்ப வட்டிக்கு கடன் வாங்கி கொடுக்குறவங்க எப்படி வந்து உள்ள வராங்கன்னு பாத்துக்கோங்க. இதெல்லாம் வந்து நம்ம மிடிவல் ஹிஸ்டரியும் மாடர்ன் ஹிஸ்டரியும் நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும். இதெல்லாம் தெரிஞ்சுக்குவோம். அப்போ அவங்க கிட்ட வந்துட்டு வட்டிக்கு கடன் வாங்குறதுனாலையும் கொடுத்தே ஆகணும். அப்போ இது எங்க இருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா, ஏலத்துல விடப்படுற அந்த வரியை வசூலிக்கக்கூடிய அந்த உரிமை பெறவங்களுக்கு வைக்கப்பட ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனால இவங்க வந்து முடியாத போது அப்போ அந்த வட்டிக்கு கடன் வாங்குறவங்க கிட்ட வாங்கி கொடுக்கறதுனால இது ஒரு பிரிவு வந்து இங்க உருவாகுதுமா. அப்போ செய்தி பரிமாற்ற கடிதங்கள் அடங்கிய கோப்புகள், கணக்கு பதிவேடுகளை மதிப்பீடு செய்கையில் ஆவணங்களை துல்லியமாக பராமரிப்பதில் பேஷ்வாக்கள் கவனம் ஏன்னா எவ்வளவு எவ்வளவு பராமரிச்சிருக்காங்க அதுதான் இங்க சொல்றாங்க. டாக்குமெண்டேஷன் வந்து எப்படி வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றதான் இங்க சொல்றாங்க. அப்போ இதெல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு துல்லியமாக பராமரிக்கும் பேஷ்வாக்கள் வந்து கவனமுடன் இருந்திருக்காங்க. இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிளா சொல்றாங்க. அப்போ தெரிகிறதுன்றாங்க. அப்போ முகலாயர்களோட ஒப்பிடுகையில் பார்த்தீங்கன்னா, பேஷ்வாக்களின் ஆட்சி முகலாயர்களை கம்பேர் பண்ணும்போதும் இந்த பேஷ்வாக்குடைய ஆட்சி தான் நவீனமயமாக இருந்தது. இப்ப இருக்கிற மாதிரி அப்ப இருந்ததுன்னு சொல்றாங்க. அப்ப தெளிவாக தெரியுதுன்றாங்க. அப்போ முகலாயர்கள் நீங்க மறக்குதுன்னா பேஷ்வாக்களையும் தற்போது இருக்கிற அந்த பினான்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு அந்த அட்மினிஸ்ட்ரேஷனும் வந்து பொருத்திக்கோங்கம்மா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, முகலாயர்களின் வீழ்ச்சிக்கு ராணுவ ரீதியாக பங்களிப்பு செய்தவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேஷ்வாக்கள். அப்போ இந்த மராத்தியர்கள் வந்து வெற்றி பெறுவதற்கும் முகலாயர்கள் வந்து வீழ்ச்சி அடைவதற்கும் காரணம்
காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த பேஷ்வாக்கள். அப்போ என்னவா இருந்தாங்க? அந்த படைக்கு தளபதிகளாக இருந்தாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, பிஎம்மாக அதாவது தற்போது இருக்கிற பிஎம்ன்னு சொன்னாங்க இந்த பேஷ்வாக்கள். அப்போ இவங்க எல்லாம் தான் ஒன் ஆஃப் த ரீசன் இவங்க வந்துட்டு வெற்றி அடையறதுக்கு. யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மராத்தியர்கள். யார்கிட்டன்னு பார்த்தீங்கன்னா, முகலாயர்கள் கிட்ட இருந்து. அதுக்கப்புறம் எப்படி வந்துட்டு வீழ்ச்சி அடையறாங்கன்னு பார்க்க போறோம். அகமது ஷா அப்தாலி. அகமது ஷா அப்தாலி யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு ஆப்கானிய அரசர். இவர்கிட்ட தான் வந்துட்டு அதாவது மராத்தியர்கள் வந்து வீழ்ச்சி அடையறாங்க பார்க்கலாம். மராத்தியர்களின் குறுகிய கால பேரரசு பார்த்தீங்கன்னா, 1761 டெல்லிக்கு அருகே உள்ள பானிபட்டோட முடிஞ்சிச்சு. அப்போ 1761 பானிபட்ல தான் இவங்களுடைய கடைசியா முடிஞ்சிச்சு. டெல்லிக்கு அருகேனா பானிபட் எங்கன்னா ஹரியானா மாநிலத்துல இருக்கிற ஒரு பிளேஸ் தான் வந்து பானிபட்டுமா. டெல்லிக்கு அருகேன்னா அங்கதான். அப்போ அந்த இடத்தோட இவங்க மராத்தியரோட முடிஞ்சிச்சு. அப்போ மராத்திய போர் எங்க முடிஞ்சுன்னா பானிபட்டுமா. அப்போ பஞ்சாபை கடந்து தங்கள் ஆட்சி பரப்பை விரிவடைவை செய்த மராத்தியர்கள் மேற்கொண்ட முயற்சி பார்த்தீங்கன்னா, ஆப்கானியர் அரசர் அகமது ஷா அப்தாலியால் தடுக்கப்பட்டது. இவங்க என்ன பண்ணாங்க? பஞ்சாபை கடந்து போனாங்க இல்லையா? அப்போ அங்கேயோட நிற்கப்பட்டாங்க. ஏன்னா பஞ்சாபோ அதுக்கப்புறம் ஜம்மு காஷ்மீர் ஹரியானா இதோட முடிஞ்சிச்சுன்னா ஆப்கானியர்கள் இந்தியாவுக்குள்ளே உள்ள வராங்க இல்லையா? அப்ப இவங்க இங்கிருந்து பஞ்சாப் இங்கிருந்து மேல போக முடியல. ஏன்னா இவங்க வலிமையான அரசர் யாருன்னா அகமது ஷா அப்தாலி வந்து இருக்கிறதுனால அதனால போக முடியாம அவங்களால இவர் தடுக்கப்படுறார். அப்ப தடுக்கப்படும் போது அப்தாலி இறுதியாக டெல்லியின் மீது படையெடுத்து வருவதற்கு முன்னர் 8 முறை படையெடுத்தார். எப்படி வந்துட்டு கஜினி மாமூது வந்து எத்தனை முறை படையெடுத்தான்னு பாருங்க. அப்போ டெல்லி வந்து இப்ப வந்து பிடிக்கிறாருன்னா அதற்கு முன்னாடி 8 முறை வந்துட்டு போயிருக்காரு. இது 8 முறை வந்து இப்ப 9வது முறை தான் இவர் பிடிச்சிருக்காரு டெல்லியை இறுதியாக அப்படின்றத ஞாபகம் வச்சேன். அப்ப தளபதியின் பலரின் கீழ் பிரிந்திருந்த மராத்திய படையினர் பல வகையாக தந்திரங்களுடன் போரை வந்து அணுகினாங்க. அப்போ இந்த தளபதிகள் பார்த்தீங்கன்னா மராத்திய படை தளபதிகள் இருக்காங்க இல்லையா? பல வகையான தந்திரங்களோடு தான் போரை அணுகினாங்க. ஆனாலும் 1761 3ஆம் பானிபட் போரை பீரங்கி படைகள் தீர்மானிச்சு. அப்ப இந்த பீரங்கி படைகள் யார்கிட்ட இருந்துன்னா இந்த ஆப்கானிஸ்தானுடைய படைகள் வந்துட்டு இந்த தந்திரமாக இருந்தாலும் தோற்கடிக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. அப்போ இந்த 3வது பானிபட் போர் யார் யாருக்கு இடையே நடைபெற்றதுன்னா மராத்தியர் மற்றும் அதுக்கப்புறம் ஆப்கானியரான அகமது ஷா அப்தாலிக்கும் ஏற்பட்டதுதான் 3ஆம் பானிபட் போர். எங்கன்னு பார்த்தீங்கன்னா பானிபட் என்ற இடம். இது எந்த மாநிலம்னு பார்த்தீங்கன்னா ஹரியானா மாநிலம். இது தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்க பீரங்கி படைகள் தோற்கடினா ஆப்கானியரின் இடம் விட்டு இடம் நகர்ந்து செல்லக்கூடிய அந்த பீரங்கி படைகள் மராத்திய காலாட்படை காலாட்படைன்னு என்னது மிலிட்ரி ராணுவம் அதுக்கப்புறம் குதிரைப்படையும் கொன்று குவித்து சிதைக்கப்பட்டது. அந்த பீரங்கி படை தான் வந்துட்டு ஏன்னா இவங்க கிட்ட தான் வச்சிருந்தாங்க. ஆனா அது ஆப்கானியர் கிட்ட இருந்ததுனால நல்ல ஒரு வலிமையா இருந்ததுனால இவங்களை வந்து தோற்கடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க கிட்ட என்ன இருந்தது? காலாட்படை மிலிட்ரி இருந்தது, குதிரை இருந்தது. இதை வச்சு இது வந்துட்டு பீரங்கி படைன்னா என்ன சும்மா இப்போ பார்க்க நம்ம உக்ரைன் அதுக்கப்புறம் யுஎஸ்ஏ ஈரான் வார்லாம் நடக்கிறத பார்த்துங்க. இதை வச்சு தெரிஞ்சுக்கமா. நீங்க இதெல்லாம் ஒன்றும் அப்போதைக்கே போக தேவை. இப்போ நடக்கிறதே பார்த்து இதனுடைய எக்ஸாம்பிளுக்கு போதும் நடக்கிறதே தெரிஞ்சுக்கலாம். தப்பி பிழைத்த மராத்திய வீரர்கள் பானிபட்ல இருந்து எங்க இருந்துன்னா ஹரியானால இருந்து மகாராஷ்டிரா வந்து சேர்றதற்கு அங்க நடந்ததை வந்து சொல்றதுக்கே 6 மாத காலம் ஆயிடுச்சான். இந்நேரத்தில் துணை கண்டத்தின் மீதான மராத்தியரின் ஆதிக்கம் முடிவுக்கு வந்தது. அப்போ மராத்தியருடைய முடிவுக்கு காரணம் எதுன்னு பார்த்தீங்கன்னா 3ஆம் பானிபட் போர். யார் யாருக்கு இடையேன்னா சொல்லிட்டேன், தெரிஞ்சுக்கோங்க. முடிஞ்சிச்சு. இப்ப பாட சுருக்கம் பாருங்க. மராத்தியர்களின் எழுச்சிக்கும் ஆட்சி விரிவாகத்திற்கும் காரணிகள் என்ன ரீசன்ட் என்னென்ன ஃபேக்டர்ஸ் எல்லாம் நம்ம படிச்சிட்டோம்னு சொல்றாங்க. இவங்க 2 பேர் அதாவது மராத்தியர்களுடைய வீழ்ச்சி மற்றும் எழுச்சி மற்றும் ஆட்சி வந்து எப்படி வந்துட்டு விரிவாக்கம் பண்ணாங்கன்றது நம்ம வந்துட்டு ஒரு டிஸ்கஸ் பண்ணிட்டோம். சிவாஜியின் தொடக்க கால வாழ்க்கை, அவர் மீது ஏற்படுத்தப்பட்ட தாக்கம், இதெல்லாம் நம்ம படிச்சிட்டோம். சிவாஜியின் படையெடுப்புகள், அதுக்கப்புறம் பீஜப்பூர் சுல்தானை அவர் வெற்றி கொண்டதும் அவுரங்கசீப் தலையிட்டதும் விவாதிக்கப்பட்டது. அவர் வந்து இதை ஆக்குபை பண்றாரு. அதை வந்துட்டு இவர் வந்துட்டு எந்த மாதிரி தலையிடுறாருன்னு படிச்சோம். சிவாஜிக்கு அவுரங்கசீப்போடு ஏற்பட்ட சச்சரவுகளும் அவற்றால் தக்காணத்தில் பின்னர் நடைபெற்ற மோதல்களும் இதையும் நம்ம படிச்சிட்டோம். சிவாஜியின் காலத்தில் மராத்திய நிர்வாக முறை வந்துட்டு கோடிட்டு காட்டப்பட்டன. அவருடைய நிர்வாக முறை எப்படி இருந்ததுன்னு நம்ம படிச்சோம். பேஷ்வாக்கள் உண்மையான ஆட்சியாளர்கள் எப்படி யாருடைய காலகட்டத்துல மாறினாங்க. மராத்தின் அதிகாரம் வந்துட்டு தொடர்வதற்கு அவருடைய பங்களிப்புகள்லாம் விளக்கப்பட்டுச்சு. எப்படி வந்துட்டு இவங்க வந்துட்டு மன்னராகவே மாறினாங்க. அப்ப பேஷ்வாக்களுக்கு கீழே வந்து நிர்வாகம் எப்படி வந்து நவீனப்படுத்தப்பட்டது. 3ஆம் பானிபட்டு போருக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா மராத்தியர் மேலாதிக்கம் எப்படி வந்துட்டு நிறைவடைஞ்சிச்சு அப்படின்றதெல்லாம் விவாதிச்சோம். இதெல்லாம் விவரிக்கப்பட்டது இந்த பாடத்துலன்றது ஒரு ஓவர்வியூ வந்து கொடுத்துருக்காங்கம்மா. அவ்வளவுதான். இப்ப பாருங்க இம்ஸ்னா என்னது பார்த்தீங்கன்னா துதி பாடல்கள்,
அல்லது பாசுரங்கம். துதி பாடல்னா நம்ம எப்படி வந்துட்டு புலவர்கள் வந்து மன்னர்களை வந்து புகழ்ந்து பாடுறத வந்து நம்ம படிச்சிருப்போமோ, தமிழ் படிக்கும்போது, அதே மாரி தான் பார்த்தீங்கன்னா, போம்ஸ் இன் பிரேஸ் ஆஃப் காட். அதாவது வந்துட்டு கடவுளை வந்துட்டு புகழ்ந்து பாடக்கூடிய பாடல்கள் துதி பாடல்கள் சொல்லுவாங்க. பக்தி பாடல்கள் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? தமிழ்ல வந்து திருவாசகம், மாணிக்க வாசகர், திருமூலர், தேவாரம் இதெல்லாம் பக்தி இலக்கியங்கள்லாம் படிச்சிருப்போம். மேல கூட தான் படிச்சோம் நம்ம. மகாராஷ்டிராவில வந்து மொழி வந்துட்டு எப்படி வந்து பக்தி இயக்கங்கள்லாம் வந்து துணை புரிஞ்சுன்னு அதுதான் வந்துட்டு எய்ம்ஸ்லாம் வந்து துதி பாடல்கள். அதுக்கப்புறம்னா அடேஷியஸ்லின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா போல்டு, அதாவது துணிச்சலான தைரியம் அச்சமின்றி இதுதான் வந்து அடேஷியஸ்லி போல்ட்லி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்ட்ரஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா கோட்டை அல்லது அரண், கோட்டைகள் அல்லது அரண் தான் வந்து ஃபோர்ட்ரஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோர்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா கோட்டைகள் சொல்றோம். அப்போ கோட்டைனா எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்லி ஃபோர்ட்டிஃபைடு டவுன். ஒரு ஒரு அதாவது ஒரு ஒரு நகரம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அதாவது ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு ஸ்ட்ராங்லி ஃபோர்ட்டிஃபைடு டவுன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ம், ஒரு மதில் சூழ்ந்த நகரம் சொல்றோம் இல்லையா, ஒரு பாதுகாப்பான அரண் அரண் சூழ்ந்த நகரம் அதுதான்மா இது வந்துட்டு. அதுக்கப்புறம் மேலாதிக்கம்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா மேலாதிக்கம் என்னன்னா த ரைட் ஆஃப் தி கண்ட்ரி டு ரூல் ஓவர் தி அனதர் கண்ட்ரி. அதாவது ஒரு நகரம் இருக்குதுன்னா அந்த ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு நாடு இருக்குதுன்னா ஒரு நாட்டை வந்துட்டு இன்னொரு நாடு வந்துட்டு ஆட்சி செய்யக்கூடிய அதிகாரம் செலுத்தக்கூடிய உரிமை பெற்றது தான் வந்துட்டு மேலாதிக்கம். அதாவது இந்த சூசரென்டினா மேலாதிக்கம். ஒரு ஒரு கீழ் இருக்குது எப்படி வந்துட்டு நம்ம இந்தியாவே பார்த்துருப்போம். அதாவது ஆங்கிலேயர்கிட்ட இருந்து எப்படி வந்துட்டு ஆதிக்கம் செலுத்துனாங்க இப்போ இருக்குதா அந்த மாதிரி நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா பாலிட்டில். அதுதான் வந்து சூசரென்டினா த ரைட் ஆஃப் எ கண்ட்ரி டு ரூல் ஓவர் அனதர் கண்ட்ரி. ஒரு நாட்டை இன்னொரு நாடு வந்து ஆதிக்கம் செலுத்தக்கூடிய உரிமை, அதுதான் வந்து மேலாதிக்கமா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஐந்தாவது பாருங்க, வழங்க பார்த்தீங்கன்னா கான்ஃபர்மெண்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா கிராண்டிங் ஆஃப், அதாவது அதுக்கப்புறம் டைட்டில் எதை வந்து வழங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒருவருக்கு ஒரு அதிகாரப்பூர்வமாக வழங்கக்கூடிய ஒரு டைட்டில்னா பட்டம் அல்லது ஒரு பதவி ஒரு உரிமை, அதுக்கப்புறம் ஒரு மரியாதை, இதுதான் வந்து டைட்டில்னு சொல்லுவோம். நம்ம இப்போ மகாராஷ்டிராவில் படித்தோம், குடும்ப பெயர்கள்லாம் படித்தோம், அதுதான் வந்து டைட்டில்மா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வரவழைக்கப்பட்ட என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டரிங் இந்த பிரசன்ஸ் ஆஃப், அதாவது வந்துட்டு நம்ம படிச்சிடல கோர்ட்ல இருந்து சம்மண்டு, அதாவது கோர்ட்ல இருந்து சம்மன் அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, பேச்சு வழக்கில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தரை வந்துட்டு நேரில் ஆஜராகிறது வர வைக்கும் அதிகாரப்பூர்வமாக வரவழைத்தல் தான் வந்து சம்மன் அனுப்புறது. கோர்ட்ல இருந்து ஆர்டர் வந்திருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அதிகாரப்பூர்வ அழைப்பு, அதுதான் வந்து சம்மண்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷார்ட்டர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா மனம் உடைந்த, அதாவது ஹார்ட் புரோக்கன் அல்லது புரோக்கன் கிளாஸ் அப்செட், அதாவது உடைந்த மனசு இந்த இதயம், அதாவது உடைந்த கிளாஸ் அப்செட்டாக இருக்கிறது, இதெல்லாம் சொல்லிடலாம். இதான் வந்து ஷார்ட்டர்டுன்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து களஞ்சியங்கள். இந்த ஒரு 7 வார்த்தைகள் பார்த்தோம். இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாடம் வந்து நிறைவடைது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் டேர்மில் ஃபர்ஸ்ட் யூனிட்லேருந்து பார்க்கலாம். நல்லா அது இன்னும் நல்லா இதை விட நல்ல ஒரு ஆர்வமான இருக்கக்கூடிய பாடங்களாக இருக்கும். இந்த சின்ன சின்ன இன்ஸ் தான் வந்து உங்களுக்கு அந்த ஒரு பாடத்துக்குடைய ஒரு ஒரு பாடத்தினுடைய தொடர்ச்சியாக இருக்கும். இதை கொஞ்சம் நல்லா உள்வாங்கி படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பாடம் கொஞ்சம் படிக்கும்போது எளிமையாக இருக்கும். அது அப்படியே உங்களுக்கு போச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிடிவல் ஹிஸ்ட்ரி இருக்கும், அப்படியே மாடர்ன் ஹிஸ்ட்ரியும் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் பாலிட்டி இதெல்லாம் படிக்கிறதுக்கெல்லாம் கொஞ்சம் நல்லா ஒரு எளிமையாக இருக்கும். தேங்க்யூம்மா. இதோட இந்த வகுப்பு நிறைவடைச்சு அடுத்த வகுப்பில் நம்ம பார்க்கலாம்.